கண்களை மூடி தேவன் நோக்கி பார்க்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, உடைய வசனம் எங்களோடு பேசட்டும். ஆவியானவர் நீங்க எங்களோடு இடைபடுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. தொடர்ந்து யாக்கோபு புத்தகத்தை நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். இன்றைக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பகுதிக்கு நேரம் வந்துடும். நமக்கு எல்லாம் தெரிந்த நம்முடைய தேசத்தினுடைய ஃப்ரீடம் ஃபைட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தேசத்துக்கு வெள்ளைக்காரர்களிடத்தில் அடிமைப்பட்டு கிடக்கும் பொழுது போராடினவர்கள், சுதந்திரத்திற்காக போராடினவங்கள ரொம்ப முக்கியமாக ஒருத்தரை நம்ம கருதுவோம். யார் அவர்? மகாத்மா காந்தி. மகாத்மா காந்தி ஒரு நாள் என்ன பண்ணார், தன்னுடைய இந்திய தேசத்தை பார்க்கும் பொழுது ஜாதி அடிப்படையிலே, மொழி அடிப்படையிலே, இனம் அடிப்படையிலே, இப்படி எல்லா பிரிவுகளினால என்ன பண்ணாங்க, சிதைஞ்சு கிடந்தாங்க. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், இந்த ஒரு மனம் அவருக்கு இருந்துச்சு. ஏன் எல்லாம் அப்படி சிதைஞ்சு கிடக்கிறாங்க, ஒருவரை ஒருவர் ஏற்றத்தாழ்வோடு பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டார். அப்போ வேதாகமத்தை, சுவிசேஷ புத்தகங்களை படிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையை படிக்கும் பொழுது ஒரு பெரிய விஷயத்தை கண்டுபிடிச்சார். கிறிஸ்தவம், இயேசு கிறிஸ்து வாழ்க்கை, இந்த கிறிஸ்தவம் தான் இந்த ஜாதி மதம் இனம் இந்த மாதிரியான காரியங்களில் ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒன்று. நம்ம இனிமேல் நம்ம அதையே பின்பற்றுவோம், நம்ம தேசத்துக்கும் அதை கொண்டு செல்லுவோம் அப்படிங்கிற ஒரு நல்ல ஆசையோடு என்ன பண்ணார், இந்த சுவிசேஷம் அவருக்குள்ளே செயல்பட ஆரம்பிச்சது. ஆண்டவர் அவரோட பேச ஆரம்பித்தார். உடனே சரி, இனி நம்ம ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி என்ன பண்ணார், வேக வேகமாக ஒரு சபையை நோக்கி போனார். நான் நினைக்கிறேன் அப்போ அவர் சவுத் ஆப்பிரிக்கா அந்த பகுதியில் அவர் என்ன பண்ணார், இருந்தார்னு நினைக்கிறேன். அப்போ அங்கே போகும் பொழுது, ஒரு சபைக்கு போகும் பொழுது, நேராக போய் அந்த போதகரை சந்திக்கணும் அப்படின்னு உள்ளே போகும் பொழுது, அது ஒரு வெள்ளை இனத்தவர்கள் ஆராதிக்கக்கூடிய ஒரு சபை. நம்ம ஊரில் எப்படி இந்த ஜாதி, மேல் ஜாதி கீழ் ஜாதி அப்படிங்கிறோமோ, அது போல் வெளிநாடுகளில் கருப்பர் வெள்ளையர் அவங்களுக்குள்ள ஒரு பிரிவு உண்டு. அதில் அந்த வெள்ளை இனத்தோர் என்ன பண்ணாங்க, ஆராதிக்கிற ஒரு சபைக்கு இவர் போயிட்டார். போன உடனே அங்கே இருக்கிறவங்க மகாத்மா காந்தியை பார்க்குறாங்க. அவர் கலர் ஒரு மாநிறமாக தான் என்ன பண்ணுறாரு இருக்கிறார், இந்தியன் கலர் தான், நம்முடைய கலர் ஒரு ப்ரௌன் கலர் மாதிரி. இவரை பார்த்த உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இல்லை நீங்கள் இங்கெல்லாம் உட்காரக்கூடாது, நீங்கள் இங்கெல்லாம் வரக்கூடாது, இது நாங்கள் வெள்ளையாக இருக்கிறவங்க மாத்திரம்தான் ஆராதிக்கக்கூடிய இடம், நீங்கள் தயவுசெய்து வெளியே போங்க, இல்லைன்னா உங்கள் குரூப் எங்கேயாவது ஆராதிச்சுட்டு இருப்பாங்க, அங்கே போங்க அப்படின்ட்டு. இவருக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னடா பைபிள் படித்தோம் ஒரு மாதிரி இருந்தது, இங்கே வந்தால் வேற மாதிரி இருக்குதே அப்படின்னு சொல்லி, இந்த கிறிஸ்தவம் நமக்கு செட் ஆகாதுன்னு சொல்லி கிறிஸ்தவத்தை என்ன பண்ணிட்டார், தூக்கி எறிஞ்சிட்டார். அன்றைக்கு அந்த ஜனங்கள் வேதாகமத்தை உண்மையாக பின்பற்றுகிறவர்களாக இருந்தால் மகாத்மா காந்தி அவர்கள் ஆண்டவருக்குள்ளே வந்திருப்பார். மகாத்மா காந்தி ஆண்டவருக்குள்ளே வந்திருந்தால் இந்திய தேசத்தில் ஒரு மிகப்பெரிய எழுப்புதல் என்ன பண்ணியிருக்கும், நடந்திருக்கும். அப்போ அதுக்கு கிறிஸ்தவர்களே என்ன பண்ணிட்டாங்க, அன்றைய காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு தடையாக என்ன பண்ணிட்டாங்க, இருந்துட்டாங்க. இது மகாத்மா காந்தியினுடைய காலத்தில் 1930களில் 40களில் பேசப்படுகிற ஒரு காரியம். இது அன்றைய காலகட்டத்தில் தான் இருந்துச்சானா இல்லை. இது காலாகாலமாக என்ன பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய அந்த ஏற்றத்தாழ்வுங்கிற காரியம் காலாகாலமாக என்ன பண்ணி கொண்டு இருக்கிறது, இருந்து கொண்டிருக்கிற ஒரு காரியம். யாக்கோபு அதை தான் இன்றைக்கு நம்மோடு என்ன பண்ணுகிறார், இந்த வசனத்திலே அதை ஃபோக்கஸ் பண்ணுறதை நம்ம பார்க்க முடியுது. இந்த 1ஆம் வசனம் பாருங்க, பட்சபாதத்தோடு, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், அன்லைன் பண்ணிக்கோங்க. பட்சபாதம் அப்படின்னு சொன்னா ஏற்றத்தாழ்வு. சகோதர சகோதரியே, ஃபேவரிட்டிசம் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. பட்சபாதம், ஏற்றத்தாழ்வு அப்படிங்கிறது தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு பாவம். அது ஒருவரை ஏற்றமாக பார்ப்பது, இன்னொருவரை தாழ்த்தி பார்ப்பது, ஒருவருக்கு நல்ல ரெஸ்பெக்ட் கனம் கொடுக்கிறது, இன்னொருவரை கனவீனப்படுத்துகிற ஒரு காரியம் என்பது இந்த உலகத்திலே ரொம்ப மோசமான ஒரு காரியம், பாவம் அது. அதை தான் யாக்கோபு இங்கே என்ன பண்ணுகிறார், அடையாளப்படுத்துகிறார். நம்ம அப்படி என்ன பண்ண முடியாது, நீங்களும் நானும் என்ன பண்ண முடியாது. இந்த உலகத்தில் அப்படி ஒருத்தரை இவர் மேலானவர், இவர் கீழானவர் என்று சொல்லி நியாயம் தீர்க்கிற நிலைமையில நீங்களும் நானும் கிடையாது. யாக்கோபு அதை தான் என்ன பண்ணுகிறார், அடையாளப்படுத்துகிறார். எல்லா ஊர்களிலும் இப்படிப்பட்ட பட்சபாதம் உண்டு. பொருளாதார அடிப்படையிலே பட்சபாதம், இனத்தின் அடிப்படையிலே பட்சபாதம், கலர், அவருடைய தோலின் நிறத்தின் அடிப்படையிலே பட்சபாதம், பிறப்பின் அடிப்படையிலே பட்சபாதம், இந்த மாதிரி பல வகையில் சொல்லலாம். எல்லோரும் நாம் உட்கார்ந்து கொண்டிருக்கிற நாம் எல்லோரும் சரி, இந்த உலகத்திலும் சரி, ஏதோ ஒரு இடத்திலே நாம் ஏற்றத்தாழ்வோடு பார்க்கப்பட்டது உண்டு.
ஒரு சில பேர் ஒவ்வொரு வகை இருக்கு. நான் இன்னொருவரை பார்த்து ஜாதி அடிப்படையிலே நான் பட்சபாதத்தோடு பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால், என்னுடைய ஜாதியில் என்னை பொருளாதார அடிப்படையில் என்னை பட்சபாதத்தோடு என்ன பண்ணுவாங்க பார்ப்பாங்க. பொருளாதாரத்தில் நான் உயர்ந்தவனாக இருக்கிறேன், ஜாதி அடிப்படையில் உலகப்பூர்வமாக ஏற்றமுள்ளவனாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால், படிப்பின் அடிப்படையில் என்னை தாழ்வாக பார்ப்பார்கள். எல்லாம் உண்டு. வயதின் அடிப்படையில் ஏஜ், 20 வயசு 25 வயசு ஆளுக்கு கொடுக்குற கணம் வேற மாதிரி இருக்கும், 60 வயசு 65 வயசு ஆளுக்கு கொடுக்குற கணம் வேற மாதிரி இருக்கும். ஸோ ஏதோ ஒரு வகையில் இந்த பட்சபாதம் என்பது எல்லோருடைய வாழ்க்கையிலும் பாதிக்கப்பட்டு இருக்கிறது. நாமும் நம்ம தெளிவாக நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நான் பாதிக்கப்பட்டேன் கூக்குரல் இடுவதை விட நான் எங்கேயாவது பட்சபாதத்தோடு செயல்படுகிறேன், அது ரொம்ப முக்கியம். இன்னொருவர் என்னை எப்படி வேணா பார்த்துட்டு போகட்டும், அதை குறித்து எனக்கு கவலை கிடையாது. ஆனால் நான் மற்றவரை எப்படி பார்க்குறேன். அல்லேலூயா. யாக்கோபு அதை தான் நீங்க என்ன பண்ணுகிறார், அடையாளப்படுத்துகிறார். இந்த உலகத்தில் சபைகளிலே இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாவம் என்னவென்று சொன்னால், யாக்கோபினுடைய காலம் முதற்கொண்டு இயேசு கிறிஸ்துவினுடைய காலம் முதற்கொண்டு இன்றைய காலம் வரை வெளிப்புற தோற்றத்தின் அடிப்படையிலே பட்சபாதத்தோடு என்ன பண்ணுவது, நடந்து கொள்வது. இதெல்லாம் எனக்கு ரொம்ப அவசியமா கிறிஸ்தவ வாழ்க்கையில்? பாவத்தை குறித்து பேசுறீங்க, சரி அதை நான் ஏற்றுக்கிறேன். ஆசீர்வாதத்தை குறித்து பேசுறீங்க, நான் அதை ஏற்றுக்கிறேன். இந்த பட்சபாதம் ஏற்றத்தாழ்வுக்கெல்லாம் இன்னைக்கு சபை தேவையா, இந்த பிரசங்கம் தேவையா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கலாம். தேவையில்லாமல் யாக்கோபு அங்கே என்ன பண்ணல, பேசல. தேவையில்லாமல் பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நம்மோட இந்த வசனத்தை என்ன பண்ணல, கொண்டு வரல. பட்சபாதம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எங்கிருந்து தொடங்குது அப்படின்னு சொன்னா, பிரைட், பெருமையிலிருந்து தொடங்குகிறது. நீங்க எதை பெருமையாக உங்ககிட்ட இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ அது இன்னொரு இடத்துல இல்லாத பொழுது உங்களுக்குள்ள இருந்து பிறக்கிற ஒரு காரியம் தான் பட்சபாதம், ஏற்றத்தாழ்வு. நான் படித்தவனாக இருக்கிறேன், இன்னொருவன் படிக்கலைன்னா அவனை தாழ்வா பார்க்கிறது. என்கிட்ட பணம் இருக்கிறது, இன்னொரு இடத்துல பணம் இல்லை அப்படின்னு சொன்னா அவனை தாழ்வாக நான் பார்ப்பது. நான் இந்த உலகத்தில் குறிப்பிட்ட ஒரு இடத்துல பிறந்திருக்கிறேன், இன்னொருவர் வேறொரு இடத்துல பிறந்திருக்கிறாங்கன்னா அவங்களை தாழ்வாக பார்ப்பது. தாழ்வாக பார்ப்பதற்கு இந்த உலகம் நமக்கு 1008 காரணங்களை உருவாக்கி வைத்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு விஷயம், எந்த விஷயத்தின் அடிப்படையிலே இன்னொருவரை நீங்கள் தாழ்வாக பார்த்தீங்கன்னா, பட்சபாதத்தோடு பார்த்தீங்க அப்படின்னா அது பாவம். அல்லேலூயா. நீங்க எப்படிப்பட்ட கிறிஸ்தவரா வேணா இருக்கலாம். பாஸ்டர், ஆரம்ப காலத்தில் இருந்து கிறிஸ்தவன், நான் நல்ல ஊழியம் பண்ணக்கூடியவன், நான் நல்ல 3 வேளை ஜெபிக்க கூடியவன், நல்ல வெள்ளை ஆடை உடுத்தக்கூடியவன், நகம் போடாதவன், பரிசுத்தமா வாழ்கிறவன், எந்த பாவமும் செய்யாதவன், இதெல்லாம் எனக்குண்டான அடையாளங்கள் அப்படின்னு நீங்க பெருமை பேசிட்டு இருக்கிறீங்க. ஆனா இந்த விஷயத்துல மாத்திரம் என்ன ஒத்துக்க முடியாது பாஸ்டர். அவர்கள் மற்றவர்களை நான் தாழ்வாக பார்த்து தான் வேணும், அதுக்கு தகுந்தது போல தான் நான் செயல்படணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் இவ்வளோ நேரம் சொன்னீங்களே அது எல்லாமே ஜீரோ, அது எல்லாமே பூஜ்ஜியம், அது எல்லாமே வெறுமை. கர்த்தர் அதை ஏற்றுக்கொள்ளுகிற தெய்வம் அல்ல. ஏன்னு சொன்னா, யாக்கோபு என்ன பேச வரார் அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய பிலீஃப் என்னவோ, நாம் எதை விசுவாசிக்கிறோமோ அதுதான் நம்மளுடைய குணநலன். அல்லேலூயா. நான் எதை நம்புகிறேனோ அதுதான் என்னுடைய குணநலன். அப்ப எனக்குள்ள இருதயத்துக்குள்ள என்ன விசுவாசம் இருக்கிறதோ, என்ன நம்பிக்கை இருக்கிறதோ, அதுதான் என்னுடைய வாழ்க்கையில் இருந்து வெளிப்படுகிற பிஹேவியர், என்னுடைய குணநலங்கள். நான் நம்புறது ஒண்ணு பாஸ்டர், ஆனா நான் வெளிப்படையா செய்யற காரியங்கள் வேற. இவங்க பக்கத்தில் உட்கார மாட்டேன், அவங்க வீட்டில் சாப்பிட மாட்டேன், அவங்க போக மாட்டேன், அவங்களோட நான் வச்சுக்க மாட்டேன், அவங்களோடு நான் பழக மாட்டேன், அவங்க வீட்டை தண்ணி வாங்கி நான் குடிக்க மாட்டேன், அவங்கள நான் அப்படி சேர்த்துக்க மாட்டேன், அவங்கள நான் அப்படி பண்ண மாட்டேன், அவங்க படிக்காதவங்க, அவங்க இப்படி இருக்கக்கூடியவங்க, அவங்க ஏழ்மையில் இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் அப்படி இவர்கள் இப்படி என்று சொல்லி உங்களுடைய குணநலன்கள், நம்முடைய குணநலன் அப்படி என்றைக்காவது வெளிப்பட்டுச்சுன்னா நீங்கள் விசுவாசிக்கிற விசுவாசம் பொய்யானது, மாய்மாலமானது. இதைதான் யாக்கோபு இங்க என்ன பண்ணுகிறார், அடையாளப்படுத்துகிறார். கடவுள் எப்படி நம்முடைய விசுவாசத்தை சோதிக்கிறார் என்று சொன்னால் 2 வகையிலே சோதிக்கிறார். ஒன்று, நம்முடைய ஆட்டிடியூட், நம்முடைய குணம், குணாதிசயங்கள் மூலமாக கர்த்தர் நம்மை சோதிக்கிறவராக இருக்கிறார். 2வது, நம்முடைய ஆக்ஷன், நம்முடைய செயல்பாடுகள்.
இன்னொரு மனிதனிடத்துல நீங்க எப்படி செயல்படுறீங்க? அவங்க எப்படி வேணா உங்க இடத்துல செயல்படலாம். இந்த உலகம் எப்படி வேணா. தயவு செய்து நீங்க என்ன பண்ணக்கூடாது, இன்னொருவரை எக்ஸ்கியூஸ் சொல்லிக்கிட்டு கூடாது, காரணம் காட்டிக்கிட்டு இருக்க கூடாது. அவங்க என்ன அப்படி வச்சுட்டாங்க, அவங்க எங்கிட்ட அப்படி பேசுறாங்க, அவங்க எங்கிட்ட அப்படி பழகுறாங்க, அவங்க எங்களை ஒதுக்கிட்டாங்க, அவங்க எங்களை இப்படி பண்ணிட்டாங்க, இவங்க என்ன இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி இன்னொருவரை காரணம் காட்டுவது தேவையில்லாத ஒரு வேலை. உங்களுடைய ஆக்ஷன் எப்படி, உங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கு, நீங்க எப்படி இருக்கிறீங்க இன்னொரு இடத்துல, அதுதான் முக்கியம். இயேசு கிறிஸ்துவை எல்லோரும் நேசிக்கவில்லை, ஆனால் இயேசு கிறிஸ்து எல்லோரையும் என்ன பண்ணார், நேசித்தார். அல்லேலூயா. அந்த அந்த ஜீன்ல இருந்து வந்தவங்க நாம், அவர்களிலிருந்து பிறக்க இயேசுவுக்குள்ளிருந்து பிறந்தவர்கள் நாம். அப்ப நான் எப்படி பார்க்க போறேன் சொன்னா, அவர் பாவிகளோடு உட்கார்ந்து பேசினார். விபச்சாரம் செய்து கொண்டிருப்பவர்கள் இயேசுவை தேடி வந்து அவருடைய பாவங்களை அறிக்கை விட்டு மனம் திரும்பினார்கள். அவர்களோடு உட்கார்ந்து பேசினார். ஒரு ஸ்திரீ அவருடைய காலை தொடுவதற்கு அனுமதித்தார். மீனவ நண்பர்கள் அந்த காலகட்டத்தில் அவர்கள் ரொம்ப தாழ்வானவர்களாக, அப்படியாக அவர்கள் போர்ட்ரேட் பண்ணப்பட்டவர்கள், அவர்களோடு தான் பேசினார். அவர்களை தான் அதிக சீஷர்களாக தன்னோடு வைத்துக் கொண்டார். சகேயு வீட்டிற்கு இயேசு போனார். சகேயு ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு கீழ்த்தரமான மனிதனாக எண்ணப்பட்ட ஒரு மனுஷன் அந்த காலத்துல. அவர்கள், நம்ம அல்ல, நான் இல்லை, யூத ஜனங்கள் சகேயுவை கீழ்த்தரமாக எண்ணினார்கள். யாரும் சகேயிட்ட வச்சுக்க மாட்டாங்க, சகேயு வீட்டுக்கு போக மாட்டாங்க. நீங்க வாசிங்க, எந்த வசனமாவது இயேசு யாரையாவது ஒருத்தரை கூப்பிட்டு நான் உன் வீட்டுக்கு வரணும்னு சொன்னாரா? பேதுருக்கிட்ட சொன்னாரா நான் உன் வீட்டுக்கு வரேன்? யார்கிட்ட சொன்னாரா? அப்படி மத்தேயிட்ட கூப்பிட்டு சொன்னாரா நான் உன் வீட்டுக்கு வரேன்? ரொம்ப நீங்க கன்வின்ஸா பார்க்கும்போது சகேயை பார்த்து சொல்ற, சகேயை இறங்கி வா, நான் உன் வீட்டுக்கு வரணும். பட்சபாதம் பார்க்காதவர். அவன் குணநலங்கள் தவறாக இருக்கலாம், அவன் இருந்த இடம் தவறாக இருக்கலாம். சகோதர சகோதரி, இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகிற வார்த்தை அதுதான். இந்த 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரை நீங்க தியானிக்கும் பொழுது பார்ஷியாலிட்டி, பட்சபாதத்தின் ஏன் கர்த்தர் அருவருக்கிறார், ஏன் வேண்டான ஒரு 3 காரியம் சொல்றார். நமக்கு நேரத்தை கருதி எத்தனை காரியங்கள் பார்க்க முடியுமோ அத்தனை காரியம் இந்த வாரம், மீத காரியங்கள் நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். முதலாவது 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரையும் பார்க்கும் பொழுது, முதலாவது அவர் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, அந்த வசனத்தை நீங்க பார்க்கும் பொழுது ஏன் பட்சபாதம் தவறு அப்படின்னு சொன்னா, சாவரினிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சாவரினிட்டி அப்படின்னு சொன்னா தேவனுடைய கரத்தினுடைய வல்லமைக்கு அகைன்ஸ்டா செயல்படுவதுதான் பட்சபாதம். நல்லா கவனிங்க. 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ஆரம்பிக்கிறார், என் சகோதரரே. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அப்போஸ்தலனாகிய யாக்கோபு என் சகோதரரே என்று சொல்லி இந்த வார்த்தையை தொடங்குகிறார். இதில் 2-3 அர்த்தத்தை புரிஞ்சுக்கலாம். ஒன்று என்னன்னா, இவர் ஏதோ உலகபூர்வமான மனுஷனுக்கு சொல்லல. அல்லேலூயா. இவர் சகோதரனே என்று சொல்லி யாரை அடையாளப்படுத்துகிறார் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பிறக்கப்பட்டவர்கள், ஒரு சபையிலே இருக்கக்கூடியவர்களாகிய நீங்களும் நானும் சகோதர சகோதரிகள். அல்லேலூயா. நம்ம எல்லாம் ஒரே சரீரம். அப்ப சகோதரர் என்று சொல்லி அவர்களை தான் என்ன பண்ணுகிறார், யாக்கோபு அடையாளப்படுத்துகிறார். உலக மனுஷன் அல்ல. உலக மனுஷனுக்கு யாக்கோபு புத்தி சொல்லல. அப்ப சகோதரர் என்று சொல்லி அவர்களுக்கு அடையாளப்படுத்துகிறார். 2வது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, அவர்களை கடித்து கொள்ளுகிற உரிமையை யார் எடுத்துக் கொள்ளுகிறார்? யாக்கோபு என்ன பண்ணுகிறார், எடுத்துக் கொள்ளுகிறார். பாஸ்டரல் கன்சர்ன் அப்படிம்பாங்க, ஒரு போதக உரிமை. யாக்கோபு புத்தகத்தை நீங்க தியானிக்கும் பொழுது எல்லா விஷயங்களும் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று சொன்னா, நீங்க இப்படி வாழாதீங்க, இப்படி வாழுங்க, நீங்க இப்படி பேசாதீங்க, இப்படி பேசுங்க, உங்க நாவை அடக்குங்க. அந்த வசனம் இருக்கு. நான் அது ஏன் அந்த வசனத்தை நான் விட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னா, 3ஆம் அதிகாரம் அதனுடைய தொடர்ச்சி பார்க்கலாம். அதுல பாருங்க, உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல், அதெல்லாம் எவ்வளவு ஒரு கடினமான வார்த்தை தெரியுமா? வாயை மூடுங்க அப்படிங்கிறார், நாவை அடக்குங்கிறார். எங்க இவ்வளவு தைரியம் வந்துச்சு? ஒரு போதகனுக்குண்டான தைரியம் அது. இன்றைய காலகட்டத்தில் சில காரியங்களை குறித்து விசுவாச பிள்ளைகளிடத்தில் போதகர்கள் அடையாளப்படுத்தும் பொழுது நம்ம அதை பொறுமையாக ஏற்றுக்கொள்றது கிடையாது. உங்களை எதிரில் உட்கார வச்சு உங்க நாவை அடக்குங்கன்னு நான் சொன்னா என்ன யோசிச்சு பாருங்க. இன்னி இந்த சபையும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், நான் பொட்டி கட்டிட்டு கிளம்பிடும். அல்லேலூயா. ஏற்றுக்க மாட்டோம்.
யாக்கோபு அடையாளப்படுத்துகிறார். யாக்கோபு தான் சொல்றார், அது போதக உரிமை. உங்களுடைய போதகர் உங்களை நெறிப்படுத்துவதற்கு நீங்க உங்களை வாழ்க்கையை அனுமதிக்கலன்னு சொன்னா ஒருபோது வாழ்க்கை சந்தோஷமா இருக்காது, உங்க வாழ்க்கை சமாதானமா இருக்காது. அதை தெளிவா புரிஞ்சுக்கோங்க. யாக்கோபு அடையாளப்படுத்துகிற அந்த சபை, அவர் அப்படி தன்னை கடிந்து கொள்வதற்கு அவர் ஒப்பு கொடுக்கலன்னு சொன்னா அவர்கள் மனம் திரும்ப முடியாது, தேவனுக்குள்ள பரிசுத்தமாய் அவர்கள் வாழ முடியாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதான் சொல்றாரு. என்ன சொல்றாரு? அதாவது சபைக்கு என்ன பண்ணுகிறார், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுகிறார், வெளிப்படுத்துறார். அதில் சொல்றாரு, என் சகோதரரே, மகிமையுள்ள நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தை. இந்த சபை என்பது எதனால் உருவாக்கப்பட்டிருக்கிறது? தேவ பிள்ளைகள் நீங்களும் நானும் எதனால உருவாக்கப்பட்டிருக்கிறோம்னா இயேசுவின் மேல் உள்ள விசுவாசத்தினால. அல்லேலூயா. நம்ம எல்லாம் இங்க கூடி இருக்கிறோம். நம்ம எப்படி தேவ பிள்ளைகள் அப்படிங்கிறோம்? நம்ம எல்லாம் ஒரே சரீரம் எப்படிங்கிறோம்? நம்ம எல்லாம் ஒரே கலர், அதனால இந்த இடத்துல கூடி இருக்கிறோமா? இல்ல. நம்ம எல்லாம் ஒரே ஊர், அதனால இங்க கூடி இருக்கிறோம்? இல்ல. நம்ம எல்லாம் ஒரே ஜாதி, அதனால நம்ம எல்லாம் ஒரே சரீரம்? இல்ல. நம்ம எல்லாம் ஒரே மொழி பேசுறோம், அதனால நம்ம எல்லாம் ஒரே? இல்ல. நாம் எல்லோரும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம். அல்லேலூயா. அதனால தான் ஒரு சரீரம். இங்க பட்சபாதம் கிடையாது. உலகம் உங்களை எந்த மொழி பேசுகிறவர் வேணால் அடையாளப்படுத்தலாம், உலகம் உங்களை எந்த ஜாதி என்று சொல்லி வேணால் அடையாளப்படுத்தலாம். நல்லா கவனிங்க, உலகம் உங்களை படித்தவர்களோ படிக்காதவர்கள் என்று சொல்லி அடையாளப்படுத்தலாம், உங்களை பணக்காரன் ஏழை என்று அடையாளப்படுத்தலாம். ஆனால் சபை என்பது உங்களை எப்படி அடையாளப்படுத்தும் என்று சொன்னால், நீங்கள் கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்தவர்களா, விசுவாசம் வைக்காதவர்களா? ஹல்லேலூயா. இயேசுவை விசுவாசிக்கிறவர்களா, இயேசுவை விசுவாசிக்காதவர்களா? இதுதான் அடையாளம். நீங்க பிலீவ் பண்றீங்களா? இயேசுவை கர்த்தரை நம்புறீங்களா? நீங்க பரிசுத்த ஆவியானவரை நம்புறீங்களா? இதுதான் உங்களுக்கும் எனக்கும் உண்டான அடையாளம். நாம் ஒரு கூட்டம், நாம் ஒரு சரீரம். அதான் சொல்றாரு இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை அடையாளப்படுத்துகிற யாக்கோபை நாம என்ன பண்ணது பார்க்க முடியுது. நல்லா கவனிங்க. இந்த சபை மிகப்பெரிய உபத்திரவத்தில் இருக்கு. இவர்கள் எல்லோரும் வெளி தேசங்களிலே உபத்திரவத்திலே பாடுகள் மத்தியிலே இந்த சபை இருக்கிறது. அந்த சபைக்கு தான் கடிதம் எழுதுறார். இவங்களுக்கு எவ்வளவு பாடுகள் கொடுத்தாலும் இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சண்டையில என்ன பண்ணல, இவங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் ஒன்னா நின்று ஜெபித்து எழும்பி சபையை எழுப்புவோம் அப்படிங்கிற மனநிலைமை இல்லை. வெளியிலிருந்து உபத்திரம் வந்துட்டு இருக்குதுன்னு பார்த்தா இவங்க உள்ளேயே, நான் கிரேக்கன், நீ எபிரேயன், நீ அந்த ஊருக்காரன், நீ இந்த ஊருக்காரன், நீ பணக்காரன், நீ ஏழை, நீ நகை போட்டிருக்கிறவன், நீ நகை போடாதவன், மின்னும் வஸ்திரம் உள்ள போட்டு தரித்தவன், நீ இங்க உட்காரு, நீ அங்க உட்காரு, நீ இங்க உட்காராத, நீ இங்க போயிரு. நல்லா பாருங்க, உபத்திரம் வெளியிலிருந்து இயேசுவை கும்பிடாத, இயேசுவை வணங்காதன்னு உபத்திரவப்படுத்திட்டு இருக்கிறான். அதை இவனுங்க பெருசா நினைக்காம சபைக்குள்ள என்ன சண்டை போட்டு கிடக்கிறானுங்க? யார் பணக்காரன், யார் ஏழை, யார் மேல் ஜாதி, யார் கீழ் ஜாதி, யார் படித்தவன், யார் படிக்காதவன் என்று சொல்லி பட்சபாதம் பார்த்து சபைக்குள்ளே சண்டை போட்டு கொண்டு இருக்கிறார்கள். இதைதான் யார் அடையாளப்படுத்துகிறார்? இந்த இடத்துல யார் அடையாளப்படுத்துறாரு? யாக்கோபு என்ன பண்றாரு? அடையாளப்படுத்துறாரு. இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை, இயேசு கிறிஸ்து வாழ்ந்த அந்த 3 வருஷங்கள் அவர் செய்த ஊழிய வாழ்க்கையில பாருங்க, அவர் செய்த எல்லா காரியங்களும் கேள்வியை எழுப்பக்கூடிய காரியமாக தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த கால ஜனங்களுடைய வாழ்க்கை முறைக்கு அப்படியே அகைன்ஸ்டா என்ன பண்ணாரு? இயேசு வாழ்ந்தாரு. சமாரியர்கிட்ட பேச மாட்டார், சமாரியர்கிட்ட அவர் பேசுறார். பெண்களிடத்துல பேச மாட்டாங்க, பெண்களிடத்துல பேசுறார். சிறு குழந்தைகளை மதிக்க மாட்டாங்க, சிறு குழந்தைகள் இடத்துல பேசுறாரு. விபச்சாரிகள் அவர்கள்ட்ட வச்சுக்க மாட்டாங்க, அவர்களோடு உட்கார்ந்து பேசுறாரு. பாவிகள் என்று சொல்லக்கூடிய உட்கார்ந்து பேசுறாரு. அவருடைய அற்புதங்களும் அதிசயங்களும் வசதியானவர்களை தேடி போகல. இயேசு தேடி சென்றவர்கள் ஏழ்மையானவர்கள், இயேசுவை தேடி வந்தவர்கள் வசதியானவர்கள். அல்லேலூயா. 100க்கு அதிபதி இயேசுவை தேடி வந்தான். யவீருடைய தகப்பன் இயேசுவை தேடி வந்தான். ஆனா இயேசு யார் தேடி போனார்? அனாதையாக இருந்த லாசருவையும் மரியாளையும் மார்த்தாளையும் என்ன பண்ணார்? இயேசு தேடி போனார். இயேசு யார் தேடி போனார்? சகேயுவை இயேசு தேடி போனார். இயேசு யார் தேடி போனார்? குருடர்களையும் செவிடர்களையும் சப்பானிகளையும் தேடி போனார். இயேசு யார் தேடி இயேசு யாரை தேடி போனார்? குஷ்டரோகியை தேடி இயேசு போனார். வித்தியாசம் புரியுதா உங்களுக்கு? இயேசு தேடி போனதும் இயேசுவை தேடி வந்தவர்கள், அந்த கான்செப்ட்லேயே நம்ம புரிந்துக்கலாம்.
இதுல என்ன பட்சபாதமா அப்படின்னா இல்ல. அவர்கள் வருவதற்கு தடை பண்ணப்பட்டு இருக்கிறார்கள். அவர்கள் வர விடாம இருக்கிறாங்க. அவங்களை தேடி ஆண்டவர் போறார். இப்படி கூட யோசிக்கலாம், பாஸ்டர் அப்படி நீங்க பாத்தீங்கன்னா பணக்காரங்களை தடை பண்ண மாதிரி இல்ல ஆகுது. அவங்களும் சம மனிதர்கள் தானே, அவங்கள தடை பண்ணிட்டு ஏழைகளை மாத்திரம் ஆண்டவர் சேர்த்துக்கிறாரு. அப்ப அவங்களுக்கு ஒரு மாதிரி இல்ல போகுது. அப்படி கிடையாது. குழந்தையா இருக்கிறாங்கன்னா சாப்பாடு ஊட்டுவாங்க. பெருசா வளர்ந்த பையனுக்கு உட்கார வச்சு சாப்பாடு ஊட்டிட்டு இருக்க மாட்டாங்க. அது போல இதுல யார் குழந்தை யார் பெரியவர்கள், அதுதான். இயேசுவை சுலபமாக நெருங்கக்கூடியவர்கள் வசதி படைத்தவர்கள். இயேசுவை நெருங்க விடாமல் இந்த ஜனங்கள் எல்லாம் தடுக்கப்படுகிறார்கள். அப்ப இயேசு அவர்களை தேடி போறார். இப்ப நான் 2 காரியம் ஃபர்ஸ்ட் பாயிண்டா தான் நான் சொல்ல விரும்புறேன். முதலாவது, ஏன் ஒரு மனுஷனை பட்சபாதத்தோட பார்க்க கூடாது அப்படின்னு சொன்னா, முதலாவது, நீங்க ஒரு மனுஷனை பட்சபாதத்தோடு பார்க்குறீங்க, ஏற்றத்தாழ்வு என்று சொல்லி ஒரு ஜட்ஜ் நியாயம் தீர்க்கக்கூடிய ஒரு பொசிஷனுக்குள்ள நீங்க என்ன பண்றீங்க, போறீங்க. வேதவசனம் சொல்லுகிறது, நியாய தீர்ப்பு யாருடையது? தேவனுடையது. நீங்களும் நான் இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க கூடாது. உலக மனுஷனை நியாயம் தீர்க்க கூடாது. நீங்க நான் யார் நியாயம் தீர்க்க? அவன் ஏழை, அவன் பணக்காரன், அவன் படித்தவன், அவன் படிக்காதவன், அவன் உயர்ந்தவன், இவன் தாழ்ந்தவன், இவன் கருப்பன், இவன் வெள்ளையன் என்று சொல்லி நியாயம் தீர்க்கக்கூடிய உரிமையை உங்களுக்கு யார் கொடுத்தா? கர்த்தர் நியாயம் தீர்க்க சொன்னாரா வேத வசனங்கள்ல? மனுஷன் அவ்வளவுதான். ஆதாம் ஏவாளுடைய சந்ததி அவ்வளவுதான். கர்த்தர் நீங்களும் நானும் அடையாளப்படுத்த, ஏற்கனவே சொன்னேன், சபையில 2 கூட்டம் தான் அடையாளப்படுத்துறாங்க. இயேசுவை நம்பினோர், இயேசுவை விசுவாசிக்கிறவங்க, இயேசுவை விசுவாசியாதவர்கள். அவ்வளவுதான். உலகம் எப்படி வேணா அடையாளப்படுத்து, சபைக்குள்ள நீங்க எப்படி அடையாளப்படுத்தணும்? இப்படிதான் அடையாளப்படுத்தணும். இயேசுவை விசுவாசிக்கிறவங்களா? ரொம்ப சந்தோஷம். நீங்க இயேசுவை விசுவாசிக்கலையா? நீங்க விசுவாசிக்க உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. ரட்சிப்புக்கு உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. அப்ப உங்களுடைய ஆட்டிடியூட் இந்த உலகத்துல எப்படி இருக்கு? அதே வாசனம் தான் நம்மளுக்கும். நீங்களும் நானும் எப்படிப்பட்ட குணாதிசயத்தை வெளிப்படுத்துறோம்? சுலபமா சொல்லிடுவோம், பாஸ்டர் எங்களை அந்த மாதிரி பார்க்குறாங்க, தாழ்வா பார்க்குறாங்க, எங்களுடைய படிப்பை வச்சு பார்க்குறாங்க, எங்கிட்ட சொத்து இல்லை அதனால எங்களை தாழ்வா பார்க்குறாங்க, எங்கிட்ட பணம் இல்லை அதனால தாழ்வா பார்க்குறாங்க, எங்களுடைய பிறப்பின் அடிப்படையில் ஜாதியின் அடிப்படையில் எங்களை தாழ்வா பார்க்குறாங்க. இப்படி நம்ம புலம்புறது உண்டு. நல்லா கவனிங்க. உங்களை ஒருத்தர் அப்படி பார்க்கும்போது எவ்வளோ வழி நமக்கு இருக்கிறதோ, அதே போலதான் நம்ம இன்னொருவரை பார்க்கும் பொழுது, இதை நம்ம வழியை நம்ம அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறோம். அதே நம்ம இன்னொருவர் அந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல காயப்படுத்திட்டு தான் இருக்கிறோம். ஏதோ ஒரு இடத்துல காயப்படுத்துறோம். நமக்கு ஒரு பொசிஷன் ஒரு இடத்துல கிடைக்கும் பொழுது, கணவன்கிற ஒரு ஸ்தானமோ, மனைவிங்கிற ஒரு ஸ்தானமோ, பிள்ளைங்கிற ஒரு ஸ்தானமோ, இல்லை ஏதோ ஒரு இடத்துல ஒரு பொசிஷன், ஒரு இடம் உங்களுக்கு கிடைக்கும் பொழுது, அங்க உங்களுக்கு கீழே இருக்கிற இன்னொருவரை நீங்க எப்படி காயப்படுத்துறீங்க, எப்படி தாழ்வா பார்க்குறீங்க? ஒன்றும் இல்லை, ஒரு 3 பேர் நீங்க 10 வருஷம் ஒரு இடத்துல வேலை செய்றீங்கன்னா, ஒரு 3 பேரை கூப்பிட்டு, எப்பா இவங்க உனக்கு கீழே, இவங்களை வேலை பார்த்துக்கோ அப்படின்னா, அப்படியா பார்த்துக்கிறேன். உடனே இவங்க பாக்கெட்டுக்குள்ள கை விட்டுக்கிட்டு, ஏய் நீ இப்படி வேலை செய், நான் உனக்கு முன்னாடி வந்தவன், 5 வருஷமா இங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கேன், நான் சொல்றதை நீ செய், இப்படி வா, அப்படி போ, சாப்பிட போகாத, பாத்ரூம் போகாத, டீ குடிக்க போகாத. நம்ம மறந்துடுறோம், நம்மளை இந்த உலகம் அப்படி வெறுத்து ஒதுக்குச்சு, நம்மளை இந்த உலகம் காயப்படுத்துச்சு, நம்மளை இந்த உலகத்தை கண்ணீர் சிந்த வச்சுது. அந்த எண்ணம் போயிட்டு, இப்போ யாராவது ஒரு பொசிஷன் உங்களுக்கு கொடுத்த உடனே, யாராவது கொஞ்சம் உங்களை ஒரு இடத்துல தூக்கி வச்ச உடனே நமக்கு என்ன ஆயிடுது? அந்த இடம் நம்மளை தூக்கிடுது. அப்படி அதுதான் அடையாளப்படுத்துறார் யாக்கோபு இந்த இடத்துல. இதுதான் அடையாளப்படுத்துறார். அவர் அழகா சொல்ற வார்த்தைகள் பாருங்க. பொன் மோதிரம், மினுக்குள்ள வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு மனுஷன், கந்தையான வஸ்திரம் தரித்திருக்கிற தரித்திரனாகி இன்னொரு மனுஷன், 2 பேர் ஆலயத்துக்குள்ள வராங்க. ஆலயத்துக்குள்ள வரும்பொழுது நம்ம எப்படி ரியாக்ட் பண்றோம்? ஹல்லேலூயா. பாஸ்டர் ஆலயத்துக்கு, சர்ச்சுக்கு தான் பேசுறாங்க, பாஸ்டருக்கு தான் இது பொருந்தும், நமக்கு கிடையாது. அப்படி இல்லை. உங்க வீட்டில் எடுத்துக்கோங்க, உங்க சொந்தக்காரங்களே சில பேரை நம்ம பிரித்து வச்சிருப்போம். அவங்களுக்கு அப்புறம் போட்டுக்கலாம், அவனுக்கு என்ன வேலை, அவன் சும்மா கிடக்கட்டும், அவங்களாம் ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம், அவங்கள கூப்பிட்டு சாப்பாடு போடும், பந்தியில் அவங்கள உட்கார வை. அல்லேலூயா. சொல்கிறோமா இல்லையா? பந்தியில் அவங்கள உட்கார வைங்க. முதல்ல அவங்களுக்கு தண்ணி கொடுங்க. முதல்ல 2 குடும்பம் வருது அப்படின்னு சொன்னால், முதல்ல வந்தவங்களுக்கு தண்ணி கொடுப்போம் அப்படிங்கிற மனசாட்சி இருக்காது. பின்னாடி வரவங்களுக்கு உழைஞ்சு போய் தண்ணி கொடுப்போம். எதுக்கு? அவன் வரட்டான், அவனுக்கு என்ன வேலை, அவன் இருக்கட்டும், அவன் என்ன வேலைக்கு போகிறான், என்ன சம்பாதிக்கிறான், அவங்க பெரிய ஆள், அவங்களுக்கு போய் முதல்ல பணிவிட செய்யணும். கூட்டிகிட்டு வந்து முன்னாடி சேர் போட்டு, நீங்கள் உட்காருங்க இங்கே,
செய்யறோமா? இதுதான் ஆண்டவர் வேண்டாங்கிறார். எந்த அடிப்படையில் நீங்க அவர்கள் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் நீங்க அடையாளப்படுத்துறீங்க? ஜட்ஜ்மெண்ட் எப்படி பண்றீங்க? நியாய தீர்ப்பு எப்படி பண்றீங்க? முதல்ல வராங்கன்னா அவங்களுக்கு முதல்ல தண்ணி கொடுங்க, ரெண்டாவது வராங்கன்னா ரெண்டாவது தண்ணி கொடுங்க. அதுதான் நேர்மை, அதுதான் முறை. முதல்ல வராங்களா அவங்களை சாப்பிட உட்கார வைங்க, சாப்பாடு போடுறேன்னு சொல்லுங்க. யார் வராங்களோ அவங்க நீ உட்காராது, நீ இந்த பக்கம் ஏப்பா அவர் கூப்பிடு, அவங்க கூப்பிடு, அவங்கள முதல்ல சாப்பாடு உட்கார, அவங்கள தான் கவனிக்கிறது. சாப்பாடு வந்துருச்சா, சாம்பார் வந்துருச்சா, ரசம் வந்துருச்சா, மற்றவங்கள. இது நம்ம குடும்பத்தில் நடக்கிற விஷயம். ஹல்லேலூயா. இன்னும் சில இடங்கள்ல ரொம்ப மோசமா நடக்கிற விஷயங்கள் என்ன, கர்ப்பம் தரிக்காதவர்கள், மலடியா இருக்கிறவங்க அந்த மாதிரி ஒதுக்குவாங்க. தேவ பிள்ளைகளை அப்படி செய்யறதுனா இன்னைக்கு காலகட்டத்தில் நம்ம பார்த்து வியக்கிற ஒரு விஷயம்னா, உலக பிரகாரமான மனுஷன் சடங்குகளை பார்க்கறதை காட்டிலும் தேவ பிள்ளைகள் அதிக சடங்கு பார்க்குறாங்க. சூரியன் வந்துச்சா போச்சா, நல்ல நேரமா கெட்ட நேரமா பார்க்குறாங்க. இன்னைக்கு சபைகள் இருக்கக்கூடிய விஷயம் அதுதான். நல்ல நேரம் பார்த்தா சண்டை வராதா வீட்டில்? கெட்ட நேரம் கல்யாணம் பண்ணா உடனே எல்லாம் சண்டை போட்டு போயிடுவாங்களா, பிரிஞ்சு போயிடுவாங்களா? இல்ல. சகோதர சகோதரி ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம வீட்டில் ஒரு காரியம் நடக்கும் பொழுது அந்த அம்மா விடாத, முன்னாடி விடாத, அந்த அம்மா செய்ய விடாத. நல்ல காரியம் நடக்கும்போது அவங்கள ஏன் முன்னாடி, ஏன் அவங்கள ஃபர்ஸ்ட் செய்யற நீயே, ஏன் அவங்கள ரெண்டாவது செய்ய? நேரம் இந்த நேரத்தில் உங்க செய்யாத அவங்க அந்த தயவு செய்து பார்க்காதீங்க, நியாய தீர்ப்பு செய்யாதீங்க. கர்த்தர் அதை தான் இன்னைக்கு கண்டிக்கிறார். ஒரு பெண் கற்பம் பெறாத பொழுது, பிள்ளை பெறாத பொழுது அந்த பெண்ணை அவமானப்படுத்துகிற எத்தனையோ சமுதாயம் இன்னைக்கு உண்டு. ஒரு குடும்பத்தை அவமானப்படுத்துறது எத்தனையோ சமுதாயம் உண்டு. நம் தேவ பிள்ளைகள் ஒருபோதும் அந்த மனநிலைமைக்குள்ள வரக்கூடாது, அந்த சடங்குகளுக்குள்ள சம்பிரதாயங்களுக்குள்ள திணிக்கப்படக்கூடாது, திணிக்கக்கூடாது. சில விஷயங்களை நான் அப்படியே மைல்டாக ஒத்துப்பேன், சில காரியங்கள் நான் ஒத்துட்டு கொஞ்ச நேரம் கழித்து யோசிக்கும் போது ஏதாவது ஒரு காரியத்தில் பார்க்கும்போது தான் தெரியுது அது சமயம் பார்த்து, நேரம் பார்த்து, சடங்கு பார்த்து அந்த காரியத்தை செய்கிறாங்க. எனக்கு அது புரியாதப்ப. ரீசெண்டாக கூட ஒரு காரியத்துக்கு ஒருத்தர் செஞ்சு கூப்பிட்டுருந்தாங்க, நான் போயிட்டு வந்திருந்தேன். திடீர்னு இன்னொரு இடத்துல நடந்தது, இன்னொரு காரியத்தை. அப்போ அவங்க சொன்னாங்க, இன்னைக்கு நல்ல நாள், அதனால தான் இன்னைக்கு வச்சுருக்கோம் அப்படின்னா. அவங்க அது எதர்ச்சியாக வச்சாங்களா என்னன்னு எனக்கு புரியல. இல்லை, நியாயம் தீர்க்காதீங்க, நேரம் காலத்தை நியாயம் தீர்க்காதீங்க, மனுஷனை நியாயம் தீர்க்காதீங்க. நீங்க எவ்வளவு ஆண்டவருடைய பிள்ளை நான் அப்படி இப்படின்னு சொன்னாலும் அது பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். கர்த்தர் அதை பாவம் என்று என்ன பண்ணுகிறார், சொல்லுகிறார். அவங்க எப்படி வராங்க, 5 பவுன் நகை போட்டாங்களா அவங்களுக்கு முதல் இடம், 3 பவுன் நகை போட்டாங்களா அவங்களுக்கு 2வது இடம், தோடு போட்டாங்களா அவங்களுக்கு கடைசி இடம். எப்படி ட்ரெஸ் உடுத்திருக்கிறாங்க, ஆடை நல்லா பிரம்மாண்டமா உடுத்திருக்காங்களா அவங்களுக்கு முதல் இடம், பிரம்மாண்டமா உடுத்தலையா 2வது இடம். இல்ல, குடும்பங்கள் அப்படி கணக்கு பார்க்காதீங்க. சமமா பட்சபாதத்தோடு இருக்காதீங்க, எல்லாருக்கும் சமமா இருங்க, சாப்பாடு சமமா கொடுங்க. ஆண்டவர் அதை தான் என்ன பண்ற சொல்ல, பிரிவிலேஜ் எதை குறிச்சு, வசதியை குறிச்சு கொடுக்குறீங்களா? கர்த்தர் அப்படி பார்க்கிறவர் இல்லை, கர்த்தர் அப்படி பார்க்கிறவர் இல்லை. ஒரு அழகான ஒரு 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 ஓமை சொல்லுவார். ஒரு வசதி படைத்தவர்னு ஒரு பிச்சைக்காரன். கர்த்தர் ஆபிரகாமுடைய மடியில யார் போய் உட்கார்ந்தா? பிச்சைக்காரன் போய் உட்கார்ந்தான், பணக்காரன் போய் உட்காரல. கர்த்தர் இப்படி பார்க்கிறவர் அல்ல. நீங்க யாரை எந்த கேட்டகரியில வச்சு நம்ம ஒதுக்குறோமோ அவனை தான் கர்த்தர் தேர்ந்தெடுக்கிறார். அதை தெளிவா நம்ம என்ன பண்ணணும், புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்துல அழகா ஒரு வார்த்தை நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னு சொன்னா, டிஸ்டிங்ஷன். இந்த உலகத்துல எப்படி நம்ம கம்பேர் பண்றோம், பணக்காரன் ஏழை என்று சொல்லி இந்த உலகத்துல எந்த வகையில நம்ம கம்பேர் பண்றோம்? கர்த்தர் ஒடுக்குகிறவராக இருக்கிறார். உங்க இருதயத்தில் அப்படிப்பட்ட சிந்தனை இருந்துச்சுன்னா ஒடுக்கிறவராக இருக்கிறார். பாஸ்டர், நான் ஏழைன்னு என்னை காயப்படுத்துறாங்க, நான் ஏழைன்னு என்னை துன்பப்படுத்துறாங்கன்னு சொன்னா அது வேறு. உலகம் உங்களை அப்படிதான் பார்க்கும், உலகம் அப்படிதான் துன்பம். அதை குறித்து கவலைப்படாதீங்க. நான் சொல்ற விஷயம் அதான். அதை குறித்து நீங்க எப்படி இருக்கிறோம், நம்ம எப்படி இருக்கிறோம்? தானியேல் புத்தகத்தில் வாசிக்கிறோம், அவ்வளோ பெரிய ராஜா நெபுகாத் நேச்சர், அவனுக்கு கொஞ்சம் தலகணம் இருந்துச்சு. அவனை என்ன பண்றாரு, ஆண்டவர் போய் புல்ல திங்க விட்டுறார். புல்ல திங்க விட்டுறாரு. புல்ல திங்க உடனே அவனுக்கு ஒரு தாழ்மை அவனுக்குள்ள வந்துருச்சு. ஐயோ, இப்படிப்பட்ட ஒரு நேரத்துக்குள்ள, இப்படிப்பட்ட ஒரு சென்ஸுக்குள்ள விட்டு அந்த உணர்வு,
ரொம்ப முக்கியம். உங்கள் உணர்வு எப்படிப்பட்டதாங்க இருக்கிறது? பட்சபாதம் உள்ள உணர்வாக இருந்துச்சுன்னா தயவு செய்து தூக்கி எறிங்க. அந்த அம்மாவை முன்னாடி விடாத, அந்த ஐயாவை முன்னாடி விடாத, அந்த பிள்ளைய முன்னாடி விடாத. எப்படிப்பட்ட உணர்வு? ஏன் அவங்களோட அவன் வந்து நின்னாவே அந்த காரியம் வாய்க்காதியா, அந்த அம்மா வந்து நின்னாவே அந்த காரியம் வாய்க்காது, அவங்க குடும்பம் வந்தாவே அந்த காரியம் வாய்க்காது, அவங்க வந்தாவே அந்த காரியம் வாய்க்காது. உணர்வு தப்பே. கடைசியில் ஆண்டவர் நம்மளை கொண்டு போய் அந்த மாதிரி நிற்க வச்சிருவார். எப்படி? ஆசாசையும் ஒன்று எடுத்துகிட்டு போவீங்க, பின்னாடி நில்லுன்றுவான். நீ இன்னொருத்தரை தாழ்மையானவன் சொன்னேன்னா உன்னை தாழ்மையானவன் சொல்கிறதுக்கு 1000 பேர் வெளியே நிற்கிறான். பட்சபாதத்தோடு என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. அதில் தெளிவாக சொல்லப்படுகிற வார்த்தை தான், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள அந்த விசுவாசத்தை பட்சபாதத்தோடு பற்றி கொள்ளாதீங்க, அது பிரயோஜனம் இல்லை. நம்முடைய வாழ்கிற வாழ்க்கை நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து தேவனுக்கு மகிமை உண்டாக தான் ஆண்டவர் உங்களை என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார். தேவனுக்கு கனம் உண்டாக தான் ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். பட்சபாதம் பார்த்து செய்யறதுக்கு இல்லை. எப்படிப்பட்ட கனம் இன்னொருத்தர் கொடுக்கிறோம்? நல்லா கவனிங்க. கர்த்தருக்கு எப்படிப்பட்ட கனம் கொடுக்குறீங்க, அதே தான் உலகத்துக்கும் கொடுக்கணும். கர்த்தர் இந்த ஜாதி அந்த ஜாதின்னு பார்த்து கனம் கொடுக்குறோமா? இல்லை. கர்த்தர் பணக்காரர் ஏழைன்னு கனம் கொடுக்குறோமா? இல்லை. அதே போலதான் எல்லோருமே. யாரும் இங்கு ஜாதி அடிப்படையிலே பிரிவானவர்கள் அல்ல, மொழி அடிப்படையிலே தாழ்வானவர்கள் அல்ல, இனம் அடிப்படையிலே தாழ்வானவர்கள் அல்ல. நாம் எல்லோரும் ஒரே சரீரம், விசுவாசத்தை பற்றி கொண்ட பிள்ளைகள். அப்ப கர்த்தருக்கு என்ன கனம் கொடுக்கிறோமோ, கர்த்தருக்கு என்ன மகிமை செலுத்துறோமோ, அதே கனம் தான் இன்னொருவருக்கும் கொடுக்கணும். தெளிவா புரிஞ்சு கொள்ளுங்க. நாம் நியாயம் தீர்க்க முடியாது. இதுக்குண்டான ஆர்கியூமெண்ட், இந்த ஆர்கியூமெண்ட்டுக்கு உண்டான இந்த பட்சபாதம் பார்க்கறதுக்கு உண்டான ஜட்ஜ்மெண்ட், நியாய தீர்ப்பு என்னன்னு 12ஆம் வசனம் 13ஆம் வசனத்துல யாக்கோபு அழகா குறிப்பிடுறார். அதை நம்ம கடைசியா பார்ப்போம். எப்ப ஒரு மனுஷனை நம் பட்சபாதத்தோடு பார்ப்போம் அப்படின்னு சொன்னா, நம்முடைய எண்ணங்கள் தீமையானதாக இருக்கும் பொழுது. அல்லேலூயா. எண்ணங்கள் தீமையானதாக இருக்கு. ஒரு மனுஷனை எப்ப ஏற்றத்தாழ்வோடு பார்ப்பான்? எண்ணம் தீமையான பொழுது. ஜாதிங்கிற ஒரு தீமையான காரியம், படிப்புங்கிற ஒரு பெருமையான ஒரு தீமையான ஒரு காரியம், பணம்ங்கிற ஒரு தீமையான ஒரு காரியம், அழகுங்கிற ஒரு தீமையான ஒரு காரியம், ஒதுக்கி தள்ளுறது, ஒதுக்கி தள்ளுறது, ஒதுக்கி தள்ளுறது, ஒதுக்கப்படுவது. சகோதர சகோதரியை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்களும் நானும் வெளியரங்கமான காரியங்களை பார்த்து ஒரு மனுஷனை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து ஒதுக்குறோம் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் அவனை கொண்டு அவனுடைய இருதயத்தை பார்த்து தான் உங்க குடும்பத்துக்கு ஒருத்தரை கொண்டு வந்து ஆண்டவர் நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு பெண்ணையோ ஒரு ஆணையோ ஒரு திருமணமானவங்களையோ உங்க குடும்பத்தில் அவங்க இப்படிப்பட்டவங்க, இந்த மாதிரி ஆனவர்கள், இப்படி அவங்களுடைய பிறப்பு இப்படி, அவங்களுடைய ஜாதி இப்படி, அவங்களுடைய மொழி இப்படி, அவங்களுடைய திறமை அப்படின்னு நீங்க ஒதுக்குறீங்க அப்படின்னு சொன்னா, நீங்கள் பார்க்கிற பார்வை வேறு, உங்களுடைய சிந்தனை வேறு, கர்த்தருடைய சிந்தனை வேறு. உங்க குடும்பத்துக்கு அவங்க மூலியமா ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கலாம். அவங்க மூலியமா உங்க குடும்பத்துக்கு ஒரு மேன்மையை கர்த்தர் வச்சிருக்கலாம். நீ வெளியரங்கமா பார்த்து அவங்களை ஒதுக்குனீனா, கர்த்தர் வைத்திருக்கிற மேன்மையும் கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதமும் நம்முடைய குடும்பத்திற்குள்ள என்ன பண்ணாது? வராது, வராது. பட்சபாதம் என்பது முதலாவது தவறாக இருந்தாலும், இரண்டாவது அது நமக்கே மிகப்பெரிய தீமையான, நமக்கு நல்லது செய்யற காரியங்கள் பல நம்முடைய வாழ்க்கை விட்டு என்ன பண்ணிரும்? போகிற ஒரு காரியமாக என்ன பண்ணுகிறது இருக்கிறது. இந்த பட்சபாதம், ஏற்றத்தாழ்வு என்பது எப்பொழுதும் ஒரு மனிதனை எப்படி தூண்டுது அப்படின்னு சொன்னா, கடந்த கால வாழ்க்கையை பார்த்து தான் நம்ம சில பேரை பட்சபாதமா பார்க்கிறோம். அல்லேலூயா. எப்படி பார்க்குறீங்க? கடந்த கால வாழ்க்கையை பார்த்து தான் நம்ம ஒருத்தரை ஏற்றத்தாழ்வா என்ன பண்ணுமோ, அவன் எந்த ஜாதியில் பிறந்திருக்கான், கடந்த கால வாழ்க்கை, அவனுடைய வசதி என்ன, சம்பாரிச்சு வச்சிருக்கிறானா, பாஸ்ட் லைஃப், கடந்த கால வாழ்க்கை. கடந்த கால வாழ்க்கையில் இந்த அம்மா எப்படிப்பட்ட அம்மாவா இருக்குது, கடந்த காலம். கடவுள் எப்பொழுதுமே ஒரு மனுஷனை கடந்த கால வாழ்க்கையை பார்த்து நோக்குகிறவர் அல்ல, எதிர்காலத்தை பார்த்து நோக்குகிறவர். அல்லேலூயா. யோசேப்பை எதிர்காலத்தை பார்த்து யோசேப்பை நோக்கினார் ஆண்டவர். தானியேலினுடைய எதிர்காலத்தை பார்த்து ஆண்டவர் நோக்கினார். தாவீதினுடைய எதிர்காலத்தை பார்த்து ஆண்டவர் நோக்கினார். உங்க வாழ்க்கையிலும் அப்படிதான். கர்த்தர் உங்க வாழ்க்கையில கொண்டு வருகிற மனிதர்கள் எதிர்காலத்தை பார்த்து தான் கர்த்தர் உங்க வாழ்க்கையில கொண்டு வரார். நீங்க அவங்களுடைய கடந்த காலத்தை பார்த்து அவர்களை ஒதுக்குறீங்க, அவர்களை பட்சபாதம் பண்றீங்க, ஏற்றத்தாழ்வோடு நடத்துறீங்க அப்படின்னு சொன்னா, உங்க வாழ்க்கையில கர்த்தர் கொண்டு வருகிற எதிர்கால திட்டங்கள் ஒன்றுமில்லாமல் போகும்.
அழிந்து போகும். நியாயம் தீர்க்காதீங்க தயவு செய்து. இயேசு கிறிஸ்துவ பாருங்க, நான் ஏற்கனவே சொன்னது போல அவர் எப்படிப்பட்ட ஜனங்களோடு தன்னை பழக்கி கொண்டார். அதிகமாக நம்ம பார்க்கிறோம், பாவிகளோடு உட்கார்ந்தார், பாவிகளோடு பேசினார் சொல்லி. அவர் ஒருபோதும் பாவத்தோடு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கொள்ள. நல்லா கவனிங்க. அதுக்காக பாஸ்டர் நான் குடிகாரங்க குடிச்சிட்டு இருக்கிற ஒயின் ஷாப்பில் போய் உட்காடுறேன், அங்கே தவறு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், அங்கே போய் நான் இருக்கிறேன், அப்படி சொல்லலை. நல்லா கவனிக்கணும். பாவத்தை அவர் ஒருபோதும் காம்ப்ரமைஸ் பண்ணி கொள்ளவில்லை, ஒத்து போகல. பாவத்தோடு அவர் ஒத்து போகல, அதோடு அவர் சமரசம் செய்து கொள்ளவில்லை. கர்த்தருக்கு எதிரி பாவமோ தவிர பாவி கிடையாது. அதை தான் ஆண்டவர் வெளிப்படுத்துறார். நீங்க ஒரு மனுஷன் உங்க வாழ்க்கையில் நீங்க வெறுத்து ஒதுக்குறீங்கன்னா, ஒருவேளை அவனுக்குள்ள இருக்கக்கூடிய பாவத்தை வெறுங்க, அவனை வெறுக்காதீங்க. அதுக்கு என்ன பாஸ்டர் பண்றது? போராடி ஜெபிங்க, உபவாசம் இருந்து ஜெபிங்க, கர்த்தருடைய பாதத்தில் உட்காருங்க அவர்களுக்காக. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதில் தான் நம்ம கன்க்ளூட் பண்றோம். ரெண்டாவது காரியம், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எப்படி நாம் அவனை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா, 5வது வசனம் பாருங்க. என் பிரியமான சகோதரரை கேளுங்கள், தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்தரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? கர்த்தர் தெரிந்து கொண்டவர்களை நாம் வெறுக்கும் பொழுது அதனுடைய விளைவு எப்படிப்பட்ட மோசமானதாக இருக்கும் யோசிச்சு பாருங்க. கர்த்தர் தெரிந்து கொண்டவர்களை, யோசேப்பு கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், அவனை எல்லாம் வெறுத்து ஒதுக்குனாங்க. அதனுடைய விளைவு என்ன? ஒரு நாள் அவன் பாதத்தில் போய் நிற்கிறாங்க. அரிசி கொடுப்பா, அரிசி கொடு தம்பி, தம்பின்னு சொல்ல, அரிசி கொடுங்க அப்படின்னு, ராஜாவே அரிசி கொடுங்கன்னு போய் நிற்கிறாங்க. இது எதை காட்டுது அப்படின்னு சொன்ன நல்லா கவனிங்க. நீங்க பட்சபாதத்தோடு ஒரு மனிதனை வெறுத்து ஒதுக்கும் பொழுது என்ன காரியம் சொல்லி நீங்க வெறுத்து ஒதுக்குறீங்களோ, நாளைக்கு அவங்க வாசல்ல போய் நிற்கிற ஒரு சூழ்நிலை வருமா? ஏன்னா கர்த்தர் அவர்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். எதுக்காக? நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வர, நம்முடைய வாழ்க்கையில கனம் கொண்டு வர. 5ஆம் வசனத்தில் அதில் ஒரு வார்த்தை உபயோகப்படுத்துகிறார். என்ன வார்த்தை? என் பிரியமான சகோதரரை கேளுங்கள். ஆங்கிலத்தில் அட்டென்ஷன், கவனிங்கப்பா, ரொம்ப கவனிங்க. அதுல மறுபடியும் என் பிரியமான சகோதரரை அப்படின்னு சொல்லி என்ன பண்றார்? ஒரு வார்த்தை என்ன பண்ணுகிறார்? உபயோகப்படுத்துகிறார். கர்த்தர் தேர்ந்தெடுக்கக்கூடியவர்கள் ரொம்ப கவனம். அந்த வசனத்தில் அதான் சொல்றாரு, தரித்திரரை ஐஸ்வர்யவான்களாகவும் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களை ஐஸ்வர்யவான்களாகவும். ஐஸ்வர்யவான் ஏழை என்பது உங்களுடைய பார்வை, என்னுடைய பார்வையில், உலகத்தினுடைய பார்வையிலே பணம், பொருள், செல்வம், சொத்து. ஆனால் தேவனுடைய பார்வையிலே ஐஸ்வர்யமும் ஏழை என்பது விசுவாசத்தின் அடிப்படையிலே. ஹல்லேலூயா. ஃபெய்த்தின் அடிப்படையில். ஃபெய்த், விசுவாசம். ஒருவனுக்குள்ள நிறைய விசுவாசம் ஆண்டவர் மேல இருக்கு அப்படின்னா அவன் ஐஸ்வர்யவான். அவனுக்குள்ள விசுவாசம் ரொம்ப கம்மியா இருக்குன்னா அவன் நடுத்தரவாதி. விசுவாசமே இல்லைன்னா அவன் ஏழை. விசுவாசம் தான் நாம் பணக்காரன் ஏழை என்று தேவனுடைய பார்வைகளை தீர்மானிக்கிறது. ஏன்னா ஐஸ்வர்யம் ஏழை என்பதை உலகப்பூர்வமா அதனுடைய மீனிங்கே மாத்திட்டாங்க, அதனுடைய அர்த்தத்தையே மாத்திட்டாங்க. கர்த்தருடைய பார்வையிலும் ஐஸ்வர்யம் உண்டு, ஏழை உண்டு. அதுக்கு என்ன அர்த்தம்னா விசுவாசம் தான் அதற்கு. பணம் எப்படி உலகபூர்வமான மனுஷனுடைய வாழ்க்கையில தரம் பிரிக்கிறதோ, அதுபோல கர்த்தருடைய பார்வையில் ஒரு மனுஷன் எப்படி தரம் பிரிக்கிறான்? அவனுடைய ஃபெய்த்தை வச்சு, அவனுடைய விசுவாசத்தை வைத்து. அப்ப நீங்க நல்லா கவனிங்க. ஐஸ்வர்யவனாக, விசுவாசத்திலே மேலோங்கினவனாக ஒருத்தனை கர்த்தருடைய வாழ்க்கையில தேர்ந்தெடுக்கும் பொழுது அவனை நீங்கள் ஏழை என்று ஒதுக்குனீங்கன்னா, உங்களுக்கு வரக்கூடிய உலகபூர்வமான ஐஸ்வர்யம் சரி, பரலோக ஆவிக்குரிய ஐஸ்வர்யம் சரி, ரெண்டும் தடைபட்ட போகும். தேவன் ரட்சிக்கிறார், எல்லாரையும் ரட்சிக்கிறார். ரட்சிப்பு என்பது எதன் அடிப்படையில் ஒரு மனிதனை தேடி வருகிறது? அல்லேலூயா. எதன் அடிப்படையில்? சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு போதகர்கள், ஒரு 4-5 போதகர்கள் சேர்ந்து ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்ணுறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் என்ன பண்ணுறாங்க, ஒரு கூட்டம் போடுறாங்க. அப்போ வியாபாரிகள் அப்படின்னு சொல்கிறத விட தொழிலதிபர்களுக்கான ஒரு கூட்டம். என்னது? தொழிலதிபர்களுக்கான ஒரு கூட்டம். ஒரு ஆளுக்கு 10,000 ரூபாய் கட்டுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் நடத்துகிறாங்க. நான் அந்த கூட்டத்தினுடைய அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்கும்போது யோசித்தேன், என்ன தொழில் அதிபர்கள்?
என்ன பெரிய தொழிலதிபர்கள். 5 ரூபாய்க்கு மிட்டாய் விற்கிறவன் ஒரு வியாபாரி, 50,000 ரூபாய்க்கு தங்க நகை விற்கிறானா அவனும் ஒரு வியாபாரி. அப்போ தொழில் அதிபர்கள்னு ஒரு கேட்டகரி எப்படி பிரிக்கிறானா, அவங்ககிட்ட இருக்கக்கூடிய பணத்தை வச்சு அவனுடைய தொழிலினுடைய ப்ராஃபிட், அவனுடைய எல்லையை பிரித்து யார் பிரிக்கிறா? கிறிஸ்தவம் பிரிக்கிறான், பாஸ்டர் பிரிக்கிறார். அப்போ ஒரு சின்ன ஒரு கொய்யாக்காய் விற்கிறாங்க, ஒரு கூடையில் போட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு 10 கிலோ கொய்யாக்காய் வாங்கி என்ன பண்ணி ஆண்டவர் பிள்ளைகள் இருக்கிறாங்க. இப்போ அவங்க தொழிலதிபர் இல்லையா? அவங்களுக்கு அந்த பிரசங்கம் தேவையில்லையா? அவங்களுக்கு அந்த வார்த்தை தேவை கிடையாதா? அவன் எப்படி 10,000 ரூபாய் கட்டுவான் அவனால? அப்போ நீ எப்படி கூட்டம் வைக்கணும் அப்படின்னா, வியாபாரிகளுக்கான ஒரு கூட்டம்னு பொது இடத்துல வச்சு நடத்துனியே. ஏன் உன்னால் வச்சு அப்படி நடத்த முடியலன்னா, நீ இன்கமாக எதிர்பார்க்குற 10,000 உன்னால் என்ன பண்ண முடியாது, கொடுக்க முடியாது. பார்ஷியாலிட்டி இன்னைக்கு அப்படி தான். சில பேர் எப்படி பண்ணுறாங்க, பணம் கட்டுங்க உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னது, நிறைய கூட்டம் அப்படி கிளம்பி இருக்குது. நீங்கள் கவனிச்சிருக்கிறீங்களா இல்லையான்னு தெரியல. பணம் கட்டுனீங்கன்னா உங்களுக்காக நாங்கள் அப்போ பணம் கட்டலின்னா ஜெபிக்க வேண்டாம். ஆண்டவர் சொன்னார் அப்படி எங்கேயாவது? அப்போ எப்படி ஜெபிக்கிறது? எங்ககிட்ட ஜெப குறிப்பெல்லாம் அனுப்புங்க, நான் உங்களுக்காக என்ன பண்ணுறேன் அப்படி சொல்லலாம்ல. அல்லேலூயா. ஆனால் நம்ம அவங்கள தான் தேடி போகிறோம். ஒரு புறம் அது இருக்கட்டும். பணம் கட்டுனீங்கன்னா உங்களுக்காக அதுக்கு இருக்குது 2 வருஷம் பிளானு, 3 வருஷம் பிளானு, 5 வருஷம் பிளான். உங்கள் ஃபோட்டோ அனுப்பிடுங்க, உங்கள் டீட்டெயில், உங்களுக்காக 24 மணி நேரம் ஜெபித்து கொண்டு இருப்பார்கள். ஆண்டவர் அப்படி சொன்னாரா? பட்சபாதம். இன்னைக்கெல்லாம் அப்படித்தான். கிறிஸ்தவ உலகமும் அப்படிப்பட்ட ஒரு மாய்மாலமான வலையில பின்னி பிணைந்து கிடக்கிறது. தேவ பிள்ளைகள் நம்ம தான் உஷாரா இருக்கணும். ஆண்டவர் அப்படிலாம் உங்களை எங்கேயும் தேடி போக சொல்லல. ஆண்டவர் சொன்னாரா, நீ அந்த கூட்டத்துக்கு போ, அந்த கூட்டத்தில் அங்க பங்காளரா சேரு, 5,000 பணம் கட்டு, அப்பதான் உன் பிள்ளைக்கு வேலை கிடைக்கும் சொன்னாரா ஆண்டவர்? சத்தமா சொல்லுங்க, ஒரு வசனம் எடுத்து காட்டுங்க பார்க்கலாம் என்கிட்ட. பாஸ்டர் போட்டிருக்கு, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்கு பாஸ்டர், நீங்கள் பங்காளராக சேர்ந்தீங்கன்னா தான் உங்கள் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகுன்னு போட்டிருக்கு பாஸ்டர், இல்லைன்னா ஆகாதுன்னு போட்டிருக்கு. சொல்ல முடியுமா? என்னை தேடுகிறவர்கள் அவ்வளோதான் வேதவசனம். எவ்வளோ இன்றைக்கு இருக்கக்கூடிய பட்சபாதம். ஊழியக்காரர்கள் பணத்தின் ஒரு மோகத்தில் இன்னைக்கு செயின் விடுறாங்க, செங்கல் விடுறாங்க, பேனா விடுறாங்க. அன்றைக்கி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட், இந்த பேனா வைத்து ஜெபிக்கப்பட்டு வெளியிடப்படுகிறது, இந்த பேனாவினுடைய விலை 200 ரூபாய், இந்த பேனாவில் தேர்வு எழுதினீங்கன்னா நல்ல மார்க் வாங்கிடுவீங்க, இந்த பேனாவை வைத்து நீங்கள் தொழில் பண்ணீங்கன்னா தொழில் அமோகமாக இருக்கும். என்னது? அதுக்கு ஒன்று பண்ணு, 2 ரூபா பேனா, உங்கள்கிட்ட நல்ல பணம் இருக்குது, 2 ரூபா பேனாவோ 5 ரூபா விலை குறைவான பேனா வாங்கு, அதை தேவ சமூகத்தில் வச்சு ஜெபி, எல்லாத்துக்கும் கூட இலவசமா 50 ரூபாய் 100 ரூபாய். எதுக்கு அது? அந்த பேனாவினுடைய விலை 5 ரூபாய், நீ ஜெபிக்கிறதுக்கு 45 ரூபாய். ஆண்டவர் அப்படி சொன்னாரா? இல்லை. இது வாங்கினீங்கன்னா காஸ்ட்லி, இது வாங்கினா தேவையில்லை. பட்சபாதம் எதுக்கு? பணத்தின் அடிப்படையில் பட்சபாதம் எதுக்கு? அப்ப பேனா 50 ரூபாய் கொடுத்து வாங்க முடியாதவன் ஆண்டவர் அவனுடைய தேர்வை ஆசீர்வதிக்க மாட்டாரா? வேதவசனம் அழகா சொல்லுது, உன் இருதயத்தின் நினைவுகளை கர்த்தர் அறிந்து. கர்த்தருக்கு கொடுக்கிறது என்பது வேதவசனம் பார்க்கறது. அந்த வேலை விதவை பெண் 2 காசு போடுறா, இருக்கிறதுலேயே அன்னைக்கு ரொம்ப கம்மியாக போட்டது அந்த அம்மா தான். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு அதிகமாக போட்டுச்சு. ஏன் அப்படின்னா, அந்த அம்மா தாங்கிட்ட இருக்கிறதுல இருந்து உண்மையா ஆண்டவர் கொண்டு வந்து போட்டுச்சு. நான் 10 ரூபாய் ஆண்டவருக்கு போடணும், ஆனால் 5 ரூபா தான் ஆண்டவருக்கு கொடுத்துருக்கிறேன், 5 ரூபா கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு சொல்றது இல்லை. எங்கிட்ட இருக்கிறதே 2 ரூபா, அதை கொண்டு வந்து ஆண்டவர்கிட்ட கொடுக்குறேன். 5 பெருசா 2 பெருசானா 5 தான் பெருசு உலகப்பூர்வமா, ஆனால் ஆண்டவருடைய கணக்கு 2 பெருசு. ஏன்னா அந்த அம்மாட்ட இருக்கிறதே 2 ரூபா, அதை கொண்டு வந்து போடுது ஆண்டவருடைய சமூகத்தில். அப்படிதான் ஆண்டவர் ஒரு மனுஷனை பார்க்கறாரோ தவிர, நீ எவ்வளவு போடுறேன்னு பார்க்கல, எவ்வளவு கொடுக்குறேன்னு பார்க்கல, எப்படி செய்யறேன்னு பார்க்கல, உன் இருதயத்தின் நினைவுகள் எண்ணங்கள் என்ன, அதை தான் ஆண்டவர் என்ன பண்றாரு பார்க்கறாரு. அடுத்தது, ஆண்டவருடைய ரட்சிப்பு எப்படி? ஒரு பணக்காரனை தேடிதான் ஆண்டவருடைய ரட்சிப்பு வருகிறதா? பட்சபாதம் அப்படி இருக்கா? நான் கோடீஸ்வரனாக இருந்தேன், அதனால தான் ஆண்டவர் என்னை ரட்சிப்புக்குள்ள வழி நடந்தார். யாரும் சொல்ல முடியுமா? என்ன சேர்த்து நாமெல்லாம் அப்படி கிடையாது. அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் உங்களை ரட்சித்தார்? எங்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு தான் அந்த ராஜ்யத்தை, பரலோக ராஜ்யத்தை கட்ட போறார். இன்னைக்கு சில பேர் சொல்ற விஷயம் அப்படிதான் இருக்கு. எங்கிட்ட இருக்கிற பணத்துக்காக ஆண்டவர் அப்படி இல்லை. ஏழை பணக்காரன் ஆண்டவர் அதிகமாய் தேடி போகிறவர்கள் யார் என்று சொன்னால், இந்த உலகம் யாரை தரித்திரன் என்று சொல்லுகிறதோ, ஏழை என்று சொல்லுகிறதோ, அவனை தான் ஆண்டவர் தேடி போறார். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் ஏற்கனவே சொன்னேன், லாசரு பிச்சைக்காரனுக்கு தான் சுவிசேஷம் போச்சு, அவன் தான் ரட்சிக்கப்பட்டு பரலோகம் போனான். உங்க பணத்தையும் எங்க பணத்தையும் வச்சுதான் ஆண்டவர் ராஜ்யத்தை கட்டணும்னு கிடையாது.
ஹல்லேலூயா. தயவு செய்து நம்முடைய சில பேருடைய மனசு ஊழியத்தில் வரும் பொழுது, ஊழிய காரியங்களை செய்யும் பொழுது, நான் இருந்தால் தான் நடக்கும், நான் இருந்தால் தான் அந்த சபையே நடக்கும், நான் போய் சேர் போட்டால் தான் சபையே, நான் போய் இந்த மாதிரி பண்ணாதான் சபையே, நான் போய் நின்னாதான் சபை, நான் இல்லைன்னா அந்த சபை அவ்வளோதாங்க உளுந்துருங்க. சொல்ல முடியாது. மோசே இல்லைன்னா அங்கே ஆண்டவர் ஏற்கனவே யாரை ஏற்படுத்தி வச்சிருக்கிறார்? யோசுவாவையும் காலேபையும் என்ன பண்ணியிருக்கிறார்? நீ பெருமைப்படாத மோசே, அவ்வளோதான். நெபோ மலைக்கிட்ட வந்த உடனே இனிமேல் நீ போக மாட்டேன்னு சொன்ன உடனே ஒருவேளை மோசே நினச்சிருக்கலாம், இனிமேல் யார் இந்த ஜனங்கள் நடத்திட்டு போகிறது ஆண்டவரே? நம்மளா இருந்தால் கேட்டிருப்போம். எவ்வளோ முரட்டாட்டம் பிடித்தவர்கள், நீங்கள் என்ன விட்டுச்சிங்கன்னா எப்படி ஜனம்? நீ அதை பற்றி கவலைப்படாது. தேவ மனிதர்கள் கடந்து போகிறதுனால தேவ திட்டங்கள் அழிந்து போகிறது கிடையாது. அல்லேலூயா. அழிந்து போகிறது கிடையாது. பட்சபாதம் பார்த்து நம்ம தான் ஒதுங்கி என்ன பண்ணுவோம்? நிற்போம். அதே போல் ஏழைன்னு சொல்லி கர்த்தர் ஒருத்தனை தேர்ந்தெடுக்கிறது கிடையாது. ஐயோ பாவம், உடஞ்சு போய் கிடக்கிறான், பணம் இல்லாமல் இருக்கிறான், அவனை போய் தேடுவோம், அப்படிலாம் கிடையவே கிடையாது. தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் என்பது சுத்த கிருபையும் திட்டமும். அல்லேலூயா. உங்களையும் என்னையும் தேடி கிருபை வந்துச்சு, வெளியில் இருக்கவங்கள கிருபை இன்னும் தேடலை, அவ்வளோதான் வித்தியாசம். கிருபை தான், பியூர் கிரேஸ். அந்த கிருபை தான் உங்களை என்னை தேடி வந்துச்சு, அந்த கிருபை தான் உங்களை என்னை மீட்டெடுத்து, அந்த கிருபை தான் உங்களுக்கு எனக்கு ரட்சிப்பு கொடுத்தது. நான் ஏதோ இப்படி இருந்தேன், நான் ஏதோ அப்படி இருந்தேன், நான் இந்த திறமையில் இருந்தேன், நான் அப்படி இருந்தேன், அதனால என்னை தேடி வந்தார். இல்லை, அப்படி கிடையாது. தெளிவாக என்ன பண்ணும்? புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் பட்சபாதத்தை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளுவர் கிடையாது. ஏன் ஆண்டவர் பட்சபாதத்தின் மீது இவ்வளவு வெறுப்புள்ளவராக இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, முதலாவது காரியம், தேவனுடைய உபதேசத்திற்கு எதிரானது பட்சபாதம். அல்லேலூயா. சில பேர் குடும்பத்திலேயே பிள்ளைகள் மத்தியில் 2 பிள்ளைகள் 3 பிள்ளைகள் இருக்கிற மத்தியிலே பட்சபாதம் பார்க்கறது உண்டு. நம்ம பிள்ளைகளுக்கும் வெளியில இருந்து வர பிள்ளைகளுக்கும் பட்சபாதம் பார்க்கறது உண்டு. ஆயிரந்தா இருந்தாலும் அது என் பிள்ளை, ஆயிரந்தா இருந்தாலும் இது அடுத்தவங்க வீட்டு பிள்ளை, ஆயிரந்தா இருந்தாலும் இது என் மூத்த பிள்ளை, ஆயிரந்தா இருந்தாலும் இது இளைய பிள்ளை, ஆயிரந்தா இருந்தாலும் இது என் மகன், ஆயிரந்தா இருந்தாலும் என் மக. பட்சபாதம் பார்க்காதீங்க. மகன் தான் எனக்கு சோறு போடுவான், மகன் என்னை பார்த்துக்க மாட்டான், மகன்தான் 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 ஓடின எத்தனையோ பேர் அனாதையாக கிடக்குறாங்க இன்னைக்கு. பெருமை வந்துடக்கூடாது. குழந்தை பிறந்த உடனே கையில் ஏந்து பயம் பிறந்துட்டான் பாஸ்டர், பயம். அதுக்காக எவ்வளோ ஜபம் பண்ண தெரியுமா, எவ்வளோ வேண்டுன தெரியுமா, எத்தனை நாட்கள் உபவாசம் இருந்த தெரியுமா, பையனுக்காக உபவாசம் இருந்தேன் பார். முதல்ல உன்னை அவமானப்படுத்தி அடிச்சு இது பண்ணுறதே அவனாக இருக்கும். பிள்ளை பிறந்தோன்னு தூக்கி போட்டு பார்க்குறதே கிடையாது. அது ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, விசுவாசியாக இருந்தாலும் சரி. இல்லை, பட்சபாதம். கர்த்தருக்கு தெரியும் உன் வயிற்றில் என்ன குழந்தை பிறக்கணும், உனக்கு என்ன குழந்தை கொடுக்கணும்னு ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் உன் வாழ்க்கையில் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார், ஆண்டவர் ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறார். ஆண்டவருடைய நோக்கத்துக்கு நீ விட்டுட்டீங்கன்னா நீ தப்பிப்ப. நீ உன் நோக்கத்துக்கு போட்டு இழுத்தன்னா ஆண்டவர் கொஞ்சம் பார்ப்பார், போய் தொலைன்னு கொடுத்துருவார். அதை வச்சுட்டு வேதனைப்படுறது நம்மளாக தான் இருக்கணும். அல்லேலூயா. வேதனைப்படுறது நம்மளாக தான் இருக்கும். தயவு செய்து தேவன் எப்படி செய்யணும், எங்கே செய்யணும்னு திட்டம் போடாதீங்க, அவருக்கு பிளான் கொடுக்காதீங்க. ஆண்டவர் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, அவ்வளோதான். குழந்தை இல்லையா, ஆண்டவர் குழந்தை கொடுங்க, அதுதான் நம்முடைய வேலை. என்ன குழந்தை கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், எந்த தேதியில் கொடுக்கணும், எங்கே கொடுக்கணும், அதெல்லாம் நம்முடைய வேலை இல்லை. சில பேர் அப்படி தான், ஆண்டவரை கொடுத்தா இந்த குழந்தைய கொடுங்க, இல்லைன்னா குழந்தைய வேண்டான்னு ஜபிக்கிற ஒரு கூட்டம் உண்டு. ஆண்டவர் பாப்பார், அப்படி அவனுக்கு இரு, நீ கேட்டதையே கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்து போட்டு அது துன்பப்படுத்தி சாகிறதுக்குள்ளே 2ல் 1 ஆக்கி விட்டுரும். பரலோகம் போன ஏன் ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு குழந்தைய கொடுத்தீங்கன்னு என்ன பண்ணும்? கேட்க. ப்ரைடு ரொம்ப மோசமாக, அதுதான் பட்சபாதம் பார்க்க வைக்கும் பிள்ளைகள் மத்தியில். குடும்பங்கள் அப்படிப்பட்ட ஒரு சிந்தனை தாய் தகப்பனுக்கு இருக்குமான எடுத்து போடுங்க. உங்கள் பிள்ளைகளோட இருதயத்தில் விதைக்காதீங்க, அதை விதைக்காதீங்க. ஆண் தான் பெருசு, பெண் தான் பெருசு, அதெல்லாம் விதைக்கவே விதைக்காதீங்க. பட்சபாதம் என்ன பண்ணக்கூடாது, பார்க்கக்கூடாது. ஏன்னா தேவனுடைய உபதேசத்துக்கு அது எதிரானது. 2வது, பட்சபாதம் என்பது பிசாசானவனுடைய எண்ணம். அது பிசாசு தான் அப்படி பார்க்கிறவன், பிசாசு தான் ஒரு கலவரங்களை தூண்டி விடுகிறவன், ஏற்றத்தாழ்வை கொண்டு வருகிறவன் பிசாசு. 3வது, பட்சபாதம் என்பது தேவனுடைய சாயலை அவமானப்படுத்துவது. அல்லேலூயா. நான் யாருடைய சாயல், நீங்க யாருடைய சாயல், வெளியில் இருக்கிறவங்க யாருடைய சாயல். அப்ப இன்னொருவரை பார்த்து தாழ்மையானவன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்?
தேவன் தாழ்மையானவர்னு சொல்றோம். அல்லேலூயா. பின்னாடி எல்லாம் புரியுதா? முன்னாடி எல்லாம் புரியுதா? கவனிங்க இந்த வார்த்தையை. இப்போ நம்ம சொல்லுவோம், நான் ஆண்டவருடைய சாயல்ல என் பிள்ளை ஆண்டவருடைய சாயல், என் குடும்பம் ஆண்டவருடைய சாயல். வெளியில் ஒருத்தனை பார்த்து நீ எல்லாம் என்ன பிறப்போ, நீ எல்லாம் என்ன இதோ, நீ எல்லாம் என்ன ஜாதியோ, நீ எல்லாம் என்ன இனமோ, நீ எல்லாம் என்ன பணக்காரனோ ஏழையோ அப்படின்னு சொன்னோன்னா அவன் யாருடைய சாயல்? எனக்கு அப்பா ஏசப்பானா அவனுக்கு அப்பா ஏசப்பா. அப்போ அவனை நான் தாழ்மைப்படுத்தி பேசுறேன்னா அப்பாவை தாழ்மைப்படுத்தி பேசுறேன். அப்பாவை தாழ்மைப்படுத்தி பேசுறேன்னா எனக்கு யார் அப்புறம் ஆப்போசிட்டா வந்து நிற்பா? புரிஞ்சுக்கணும். பிசாசு இதை தான் விதைக்கிறான். அடுத்தது இன்னொருவரை பட்சபாதத்தோடு பார்க்கறது என்ன அப்படின்னு சொன்னா செல்ஃப் மோட்டிவ் அப்படிம்பாங்க. சுயநலமான ஒரு நோக்கம். என்ன நோக்கம் அப்படின்னு சொன்னா, நான் எங்க இருக்கணும்? மேல இருக்கணும். அவனுக்கு ஏதோ ஒரு வகையில் அவனை கீழ்படுத்தணும். அவனை ஏதோ ஒரு வகையில் எங்க ஜாதியா? ஆமா, நானும் உங்க ஜாதி தான். அப்ப எந்த ஊரு? எந்த மொழி? அந்த மொழி. என்ன வேலை செய்கிற? நான் கூலிக்கு 500 ரூபாய்க்கு போகிறேங்க. நான் ஓனர் 1000 ரூபாய்க்கு போகிறேன். என்னதான் இருந்தாலும் நீங்கள் கூலி தான் இல்லை? என்னதான் இருந்தாலும் நான் யாரு சொல்லுங்க? நான் என்னது? நீங்கள் 500 ரூபா சம்பாதிக்கிறீங்க, நான் 1000 ரூபா சம்பாதிக்கிறேன். வெளியில் ஜாதி வச்சு ஏற்றத்தாழ்வு பண்ணிட்டான், ஜாதியை வச்சு ஏற்றத்தாழ்வு நெஞ்சா அடிச்சுக்கிறோம். நம்ம ஊரில் நம்ம சொந்தக்காரன் நம்மளை அழகாக கேவலமாக பேச. உங்களுக்கு சொந்த வீடு இருக்கா? 100 சதுரடி இருந்தாலும் சொந்த வீட்டில் வாழணுங்க. அதுதான் வாழ்க்கை. இவர் எப்படி சொல்கிறாரு? இன்டைரக்டாக உங்களுக்கு குத்தி காட்டுறாரு. உங்களுக்கு வீடு இல்லை, எனக்கு என்ன இருக்குது? வீடு இருக்கு. இல்லை, செல்ஃப் மோட்டிவ். உங்களை பிரபலப்படுத்துவதற்கு, உங்களை நோக்கப்படுத்து. இது பாஸ்டர் இன்னொருவரையே நம்ம காயப்படுத்தக்கூடாது, இன்னொரு பாயிண்ட் பண்ணக்கூடாது. நம்மளை புரிஞ்சுக்கணும். இன்னொருவர் நம்மளை அப்படி பண்ணுறாங்களா விட்டுருங்க. நீங்கள் அப்படி பண்ணுறீங்களா கவனிங்க. இந்த நேரத்தில் நம்ம அப்படி பண்ணக்கூடாது. அடுத்தது, இந்த பட்சபாதம் என்பது வேதாகம் பேசுகிற அன்புக்கு எதிரானது. ஆண்டவர் சொல்ல, உன்னை போல, எல்லாரும் சொல்லுங்க, உன்னை போல. நீ உன்னை எப்படி நேசிக்கிறியோ அப்படிதான் பிறரையும் நேசிக்கணும். அவன் உலகம் அவனுக்கு என்ன வேணா அடையாளம் கொடுத்துட்டு போகுது. உலகம் அவனை எப்படி வேணா தாழ்மைப்படுத்திட்டு போகுது. உலகம் அவனை எப்படி வேணா கேவலப்படுத்து. நேசிக்கிற அன்பை பாருங்க, அது ரொம்ப முக்கியம். அந்த அன்பு ரொம்ப முக்கியம். பட்சபாதம் என்பது அது உடைச்சு போடுது. அடுத்தது சின். வேதாகம் சொல்லுது அது ஒரு மிகப்பெரிய பாவம். சகோதர சகோதரியை, நீங்க எப்பெல்லாம் மனிதனை வெளியரங்கமாக பார்த்து எடை போடுகிறீர்களோ அப்பொழுதெல்லாம் தேவனுடைய சிந்தனையை, சித்தத்தை நாம் இழந்து போகிறோம். தாவீது வந்து நிக்கிறான் கோலியாத் அடிக்க. எல்லாரும் வேண்டாம் வேண்டாம், இவனால முடியாது, சகோதரர்கள் முடியாது, சவுல் ராஜா முடியாது, இராணுவ தளபதிகள் முடியாது. இவங்க எல்லாருமே வெளியரங்கமாக தாவீதினுடைய சைஸை பார்த்து சொல்றாங்க, தேவ சித்தத்தை அறிந்து கொள்ளல. அறிந்து கொண்டு இருந்தா என்னப்பா? ஆண்டவரே உம்முடைய திட்டம் வந்துருச்சு, ஆண்டவரே தாவீதை கொண்டு வந்துட்டீங்க, ராஜா கோலியாத்தை வீழ்த்துறது கொண்டு வந்துட்டீங்கன்னு போற்றி பாடி தேவனை துதிச்சிருப்பாங்க. தாவீது கொன்னதுக்கு அப்புறம் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 குதிக்கிற ஜனங்கள். அதுக்கு முன்னாடி சொல்றாங்க, இவனால் ஆகாது, இவனை அனுப்பிச்சிருங்க, இவனால் ஆகாது. அப்படித்தானே கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. தேவனுடைய எண்ணங்களை அறிந்து கொள்ளாதவர்கள் இந்த உலகத்தில் என்ன பண்ணுவாங்க? பட்சபாதம் பார்ப்பாங்க. ஏற்கனவே சொன்னது போல முதல் பாயிண்ட் அதுதான். அதனால நான் ஏற்கனவே சொன்னது போல பணக்காரர்கள் ஏதோ தவறானவர்கள் அப்படிலாம் நினைக்க வேண்டாம். உலகம் சொல்லுதில்ல, வசதி படைச்சவங்க உடனே பாஸ்டர் எங்களை தான் திட்டுறீங்க, ரொம்ப என்ன பெருசாக தப்பு பண்ணிட்டோம், 2 வீடு வச்சுருக்குறோம், கொஞ்சம் வேலை செய்கிறோம், ஒரு 2 பவுன் நகை வச்சுருக்கிறோம், முன் வந்ததுலேருந்து எங்களை திட்டிக்கிட்டே இருக்கிறீங்க. அப்படி இல்லை. வேதவசனத்தில் பார்க்குறோம், சகேயு, நிக்கதேமு, பரணபாஸ், பிலமோன், இவங்க எல்லாமே பணக்காரங்க. அவங்களுடைய குணநலங்கள் பாருங்கள், ஆண்டவர்கிட்ட எப்படி அவங்க இருந்தாங்க, சத்தியத்துக்குள்ளே எப்படி அவங்க இருந்தாங்க. பணக்காரர்கள் ஏழை என்று சொல்லி டிஃப்ரென்ஷியேட் கிடையாது. நீங்கள் உங்களை பணக்காரர்னு நினச்சிங்கன்னா தப்பு, இன்னொருவரை ஏழைன்னு நினச்சிங்கன்னா தப்பு. எதை வச்சு நீங்கள் பணக்காரன்? எங்கள் வீடை வச்சு நான் பணக்காரன். அவங்களுக்கு வீடு இல்லை, எனக்கு வீடு இருக்குது, அப்போ நான் பணக்காரன். அவங்ககிட்ட 5 பவுன் நகை இருக்குது, எங்கிட்ட 15 பவுன் நகை இருக்குது, அவங்க ஏழை பணக்காரன். அதை பண்ணாதீங்கன்னு தான் சொல்கிறாரு ஆண்டவர். உன்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நீ சந்தோஷமா இரு. இன்னொரு இடத்த பாரு, அவங்ககிட்ட இல்லையா, ஒன்று எடுத்து கொடுக்க முடிஞ்சா கொடு, கொடுக்க முடியல அந்த இடத்த விட்டு என்ன பண்ணிடு, கடந்து போ. கனவீனப்படுத்தாதீங்க, கனவீனப்படுத்தக்கூடாது.
இன்றைக்கு கனவீனப்படுத்த எவ்வளவோ காரியங்கள் உண்டு. தேவ பிள்ளைகள் இன்றைக்கு யாரையும் நம்ம என்ன பண்ணுறோம், கனவீனப்படுத்துகிறோம். இன்றைக்கி உலகத்துக்கிட்ட சில நேரத்தில் கற்றுக்கணும். கடந்த வாரம் ஒரு விஷயமா நான் கிருஷ்ணகிரி பக்கம் போயிருந்தேன். ஒரு ட்ரெஸ் எடுக்க நண்பர்களோடு என்ன பண்ணியிருந்தோம், அவங்க போயிருந்தோம். அப்போ அங்கே ட்ரெஸ் எடுக்க போயிருந்தோம். அப்போ அவங்க போயிருக்கும் பொழுது பெரிய ஓனர் அவர். ஒரு 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 கண்டெய்னரே பல கோடிக்கு வந்து இறங்குற ஒரு இது வீடே, நல்ல பிரம்மாண்டமான ஒரு வீடு, விலை உயர்ந்த ஆடைகள், பெரிய பெரிய வசதியான காரியம். அப்போ அந்த மனுஷன் போன உடனே ஃபாதர் அப்படின்னு நம்ம எனக்கு வயசு என்ன இருக்கும், 33 34 இருக்கும். அவருக்கு வயசு குறைஞ்சபட்சம் ஒரு 50 வயசு இருக்கும். அவங்க மனைவி இருந்தாங்க, அவங்களுக்கு ஒரு 45 வயசு இருக்கும். ஹிந்து, அவங்க இயேசுவை பற்றி அறியாதவர். அப்போ நம்ம போன உடனே ஃபாதர் வந்துட்டீங்களா, வாங்க வாங்க ஃபாதர் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு உடனே என்ன பண்ணாங்க, கொஞ்சம் ட்ரெஸ் இங்கே எடுத்தோன்னே வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. நான் யாரையும், ஏன்னா பழைய ஸ்டாக்கு கடையில் வச்சுருப்பாங்க. கண்டெய்னர் 3 கண்டெய்னர் வந்து இறங்கியிருக்கு. கண்டெய்னர் ட்ரெயின் நான் சொல்கிறேன், பெரிய அந்த ஸ்டாக்கெல்லாம் வீட்டில் அடுக்கி வச்சுருக்காங்க. ஃபாதருக்கு வந்து நீங்கள் வீட்டில் காட்டணும். நான் போன நண்பர்கள் முன்னாடி போயிருக்காங்க, அவங்களுக்கு கடையை மட்டும் காமிச்சிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இப்போ நான் போன உடனே என்ன சொல்கிறாங்க, கூட அவங்க கூட போனோன்னே ஃபாதர் வந்திருக்கார் வீட்டுக்கு கூப்பிட்டு போங்க அப்படின்னு ஒரு வேலையால் அனுப்பி வீட்டுக்கு போன உடனே ஃபஸ்ட்டு ஆரம்பத்துலேருந்து பாருங்கள், டீ, மிச்சர், முறுக்கு, ஜூஸு வந்துக்கிட்டே இருக்குது. ஃபாதர் நீங்கள் உட்காரு, ஃபாதர் ஃபேனை போடு. சின்ன பையன், நம்ம லாங்குவேஜில் சொல்கிறதா இருந்தால் 33 34 வயசு. அவர்கள் வீடை பார்க்கும்பொழுது அவ்வளோ பிரம்மாண்டம். ஆனால் ஒரு ஊழியக்காரனுக்கு என்ன கணம் கொடுக்கணும்னு அப்படி கொடுக்குறாங்க. அது நான் பெருமையாக நினைக்கல. அவங்களுடைய மனதை நம்ம சொல்கிற மற்றவர்களை சொல்லிடுறோம், இன்னும் ஊழியக்காரனுக்கு பெருசாக எங்கள் பாஸ்ட்டுக்கு அவங்க கணம். நம்ம கிறிஸ்தவர்களே கணம் கொடுக்கறதில்ல ஊழியக்காரனுக்கு. தேவ பிள்ளைகளுக்கு ஊழியக்காரங்கிறத விட தேவ பிள்ளைகள், உங்கள் வீட்டுக்கு வர விசுவாச பிள்ளைகளுக்கு நீங்கள் ஒழுங்காக கணம் கொடுக்குறீங்களா? ஒரு ஃபங்க்ஷனுக்கு உங்கள் வீட்டில் ஒரு கூப்பிட்றீங்க, ஒரு கல்யாணத்துக்கோ ஒரு இதுக்கோ கூப்பிட்றீங்க, உங்கள் சபையிலேருந்து ஒரு குடும்பம் உங்கள் வீட்டுக்கு வருது, அந்த ஃபங்க்ஷனுக்கு வருது, என்ன கணம் கொடுக்குறோம்? வாங்க போய் உட்காருங்க அப்படின்ட்டு என்ன பண்ண, சித்தப்பா பெரியப்பா மாமான்ட்டு போயிடுறோம். மாமாவை மட்டும் கரெக்டாக நின்று வரவேற்கலாம் ஒரு கோவம் வந்துடும் பார்த்துக்கோ. சித்தப்பாவை மட்டும் கவனிக்கல, சாப்பாட்டில் பீஸ் இல்லாமல் போச்சுன்னா அவருக்கு வெகுண்டு எழுந்துருவார் பார்த்துக்கோ. சபையை சேர்ந்த பிள்ளைங்க வந்திருக்கிறாங்க ஒரு திருமணத்துக்கு, ஒரு ஃபங்க்ஷனுக்கு, என்ன அவங்கள கவனிச்சிங்க? போங்க அங்கே உட்காந்து சாப்பிட்டு போங்க, எல்லாம் போட்டுருக்குது, போய் சாப்பிட்டு போங்க. இல்லை, நான் பார்த்தேன் அவர்கிட்ட. அப்போ நான் உணர்ந்த விஷயம் அதுதான். கிறிஸ்தவன் நம்ம பெருமைப்பட்டுக்கிறோம், அவன் ரட்சிக்கப்பட்டவன் சொல்கிறேன். இல்லை, ஒரு ஃபாதர், ஒரு ஊழியக்காரனா எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறோம். எல்லாம் ட்ரெஸ்ஸை எடுத்துட்டு, நான் எடுத்து பெரிய ட்ரெஸ் எடுக்கல. ஃபாதர் நீங்கள் ட்ரெஸ் எடுங்க. இல்லைங்க எனக்கு வேண்டாம். இல்லை நீங்கள் ட்ரெஸ் எடுங்க அப்படிங்க. இல்லை எனக்கு ஃபாதர் அவங்களுக்கு இந்த ரேட்டுனா, அவங்களுக்கு நான் 1000 ரூபாய்க்கு கொடுக்குறேன்னா உங்களுக்கு 500 ரூபாய்க்கு கொடுக்குறேன், உங்களுக்கு நீங்கள் எடுத்துக்கங்க. அவங்ககிட்ட தயவு செய்து சொல்லாதீங்க, 500 ரூபாய்க்கு நீங்கள் எடுத்துக்கங்க. நான் ஒன்றுமே அவங்களுக்கு செய்யலை. அல்லேலூயா. நான் ஏற்கனவே போய் அவங்களுக்கு ஏதோ காப்பாற்றி அவங்கள அப்படி தூக்கி போட்டு இப்படி தூக்கி அதெல்லாம் ஒன்றுமே பண்ணலை. ஜெபிச்சு அவங்க குடும்பத்தில் ஏதாவது அற்புதம் நடந்து ஒன்றுமே நடக்கலை. நான் அப்போ தான் போகிறேன். அப்போ அவங்களுடைய மனதிலுடைய ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், ஒரு கணம் கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது ஆண்டவர்கிட்ட சொன்ன, ஆண்டவர் எங்ககிட்ட அந்த மாதிரி இல்லையே. நான் சின்ன வயதில் இருக்கும்போது ஊழியக்காரனுக்கு இப்படி கணம் கொடுத்தேன்னா, நான் சின்ன வயசில் இருக்கும் பொழுது தேவ பிள்ளைகள் எங்கள் வீட்டுக்கு வந்த விசுவாச பிள்ளைகள் அவங்களுக்கு இப்படி கணம் கொடுத்தேன்னா, உறவினர்கள் வந்திருக்காங்க, தேவ பிள்ளைகள் வந்திருக்காங்கன்னா யாருக்கு நான் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறேன்? யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன்? உறவினர்களுக்கு தான் கொடுக்குறேன். சொல்ல முடியுமா? இல்லை, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நான் என்ன சொல்கிறேன், எல்லாத்துக்கும் பட்சபாதம் பார்க்கக்கூடாது. தயவு செய்து நீங்கள் மனதில் வைத்துக்கொள்ளுங்க. அதனால் உறவினர்களை தூக்கி எறிஞ்சிருங்கன்னு சொல்லலை. விசுவாச பிள்ளைகளை எல்லாத்தையும் ஈக்குவலாக வைங்க. அவரை கூட்டிகிட்டு போய் சாப்பாட்டில் உட்கார வைக்கிறேன்னா இவங்களையும் கூட்டு போய் சாப்பாட்டில் உட்கார வை. அவங்கள வாங்கன்னு சொல்லி வரவேற்று உள்ளே கூட்டிகிட்டு போய் உட்காருங்கன்னா இவங்களையும் வாங்கன்னு கூப்பிட்டு வரவேற்று உள்ளே கொண்டு போய் என்ன பண்ணுங்க, உட்கார வைங்க. பட்சபாதம் கர்த்தர் என்ன பண்ணுகிறது, அருவருக்கிற ஒரு விஷயமாக என்ன பண்ணுகிறது இருக்கிறது. கடைசியாக ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு உண்டான ரெஸ்பெக்ட், ஒரு கணம் என்பதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த வசனத்தில் அதான் சொல்றார், சக மனிதனை கணப்படுத்துகிற கர்த்தர். கர்த்தர் டிஸ்கிரிமினேஷன் பண்ணக்கூடாது, பட்சபாதம் இருக்கக்கூடாது. நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய பழக்க வழக்கங்கள் இன்னொரு மனிதனை காயப்படுத்துகிற, இன்னொரு மனிதனை புறம் தள்ளுகிற, இன்னொரு மனிதனை தாழ்வு மனப்பான்மைக்குள்ள கொண்டு போறது இருக்கக்கூடாது. உங்கள் வீட்டில், உங்கள் பிள்ளைகள் மத்தியில், உங்கள் கணவன் மனைவி மத்தியில், சொந்தக்காரர்கள் மத்தியில், உங்கள் உறவினர்கள் மத்தியில் யாரையும் டிஸ்கிரிமினேஷன் பண்ணாதீங்க, பட்சபாதம் ஏற்றத்தாழ்வு பண்ணாதீங்க. கர்த்தர் அதை அருவருக்கிறார்.
ரெண்டாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, சில நேரத்தில் நம்ம என்ன பண்றோம், நமக்கு தகுந்தது போல வளைந்து கொள்ளுகிறோம். அது ஒரு பட்சபாதம் தான். ஹல்லேலூயா. வளைந்து கொள்ளுகிறோம். விசுவாச பிள்ளைகள் வீட்டுக்கு போகும் பொழுது ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்தம் அப்படின்ட்டு போகிறோம். சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டு அதெல்லாம் தூக்கி மூளையில் வச்சு கட்டிட்டு போயிடுறோம் வீட்லேயே. அங்கே போய் அப்படியே வளைந்து, இல்லை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை. நாங்கள் சர்ச்சில் தான் அப்படி இருப்போம், நாங்கள் அங்கே தான் அப்படி இருப்போம். இங்கே என்னென்ன பண்ணுவீங்களோ அதில் எல்லாத்தையும் நாங்கள் கலந்து கொள்வோம். அந்த சடங்குகள் நாங்கள் கலந்து கொள்வோம், அந்த கலாச்சார முறைகள் நாங்கள் கலந்து கொள்வோம், எல்லாம் நாங்கள் கலந்துக்குவோம்ப்பா. பட்சபாதம். கர்த்தரிடத்திலே பட்சபாதம் பார்க்குறோம். எப்படி? சபைக்கு வரும் பொழுது, சபை விசுவாசி பிள்ளைகள் வரும் பொழுது ஒரு முகம், சபை வராத போது, சபை பிள்ளைகள் இல்லாத விடத்தில் உலகப்பூர்வமான ஜனங்களோடு மிங்கிள் ஆகும்போது ஒரு பெண்ட் இருக்கக்கூடாது. எங்க ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னுடைய ஃபோன் ரிப்பேர் ஆச்சு. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன். ஃபோன் ரிப்பேர் ஆச்சு. கோயம்புத்தூர் போய் ஃபோன் சரி பண்ணுறோம். குறைந்தபட்சம் ஒரு 4 மணி நேரம் ஆகும் அப்படிங்கிறாங்க. நாங்கள் போன உடனே நான் தனியாக போயிருக்கேன். அங்கேருந்து ஒரு 4 பேர் எல்லாம் மிங்கிள் ஆகி பழக ஆரம்பிச்சிட்டோம். போயிட்டு எல்லாம் ஒரு டீ சாப்பிட்டு எல்லாம் சரியாப்பா 4 மணி நேரம் ஆகுது. ஆப்போசிட்டில் ஒரு தேட்டர் இருக்குது. என்ன இருக்குது? ஒரு தேட்டர் இருக்குது. நம்ம 4 பேரும் படத்துக்கு போயிட்டு ஏசி, அப்போ வெயில் காலம் வேறு, ஏசியில் போய் உட்காந்துருந்துட்டு என்ன பண்ணுவோம், வருவோம். நான் பாஸ்டர், நான் ஃபாதர் அப்படின்லாம் அவங்ககிட்ட நான் சொல்லவே இல்லை, நான் எதுவுமே பேசலை. அப்போ அவங்க சொல்கிறாங்க வாங்க நம்ம 4 பேரும் போயிடுவோம் அப்படின்னு. அப்போ நானும் சொல்கிறேன் அங்கே யாருமே கிடையாது, வெளியூர், படத்துக்கு போகிறேன்னா போகலாம். அப்போ நான் இல்லைங்க நான் வரலிங்க அப்படின்னு. அவனை ஒருத்தர் நினச்சிட்டார், ஓ சரி நான் டிக்கெட் போட்டுக்கிறேங்க. பழகி எவ்வளோ நேரம் ஆச்சு? அரை மணி நேரம் கூட ஆகலை. அவன் சொல்கிறான் நான் டிக்கெட் போட்டுக்கிறேங்க. இது நான் எப்படி பார்க்குறேன்னா, பிசாசானவனுடைய ஒன் ஆஃப் த வே ஆஃப் அட்டாக்கிங். அந்த மனுஷன் நல்ல மனுஷன், அவன் பணம் போடுறது நல்லது. ஆனால் என்னை சினிமாக்குள்ளே கொண்டு போகிறதுக்கு யார் முயற்சி பண்ணுறா? பிசாசானவன் முயற்சி பண்ணுறான். நான் டிக்கெட் போட்டுக்கிறேங்க. இல்லை பிரதர் நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு மரத்துக்கடி என்ன பண்ணிட்டேன், உட்காந்துட்டு 2 மணி நேரம் உட்காந்து ஹெட்ஃபோனை போட்டுட்டு ஃபோனில் எதையோ ஒன்று பார்த்துக்கிட்டு பாட்டு கேட்டுட்டு உட்காந்து கரெக்டாக 2.5 மணி நேரம் ஆச்சு. அவங்களும் வந்தாங்க, அவங்களோட ஜாயின் பண்ண போய் நான் ஃபோனை என்ன பண்ணிட்டோம். இப்போ என்னை பெண்ட் பண்ணிக்கிறது இதுதான் பட்சபாதம் அப்படின்னு சொன்னால். எல்லா விஷயத்துலையும் மனுஷங்களோடு மாத்திரம் பட்சபாதம் கிடையாது, சூழ்நிலைக்கு தகுந்தது போல் என்னை அப்படியே மாற்றிக்கொள்ளுகிறது. ஒரு வேகமாக என்ன பண்ணிடுவோம், நகையை கழட்டிடுவோம். ஒரு வேகமாக என்ன பண்ணிடுவோம், ஆண்டவருக்காக என்னுடைய தாலியை நான் கழட்டி விடுறேன், ஆண்டவருக்காக என்னுடைய மோதிரத்தை கழட்டிடுறேன், பிரேஸ்லெட்டை கழட்டிடுறேன்னு கழட்டிடுறது. திடீர்னு ஒரு கல்யாணத்துக்கு அந்த வேகத்திலே போகும்போது பார்த்து கேள்வி, வீட்டுக்காரர் இறந்து போயிட்டாரா, என்ன தாலியை கழட்டிட்டேன், என்ன ஒரு நகை இல்லை, தோடு இல்லை, சைனில் ஒரு மாதிரி இருக்கிற, நீ நல்லாவே இல்லை, ஒரு சுபகாரியத்துக்கு வரும்போது இப்படியா வருது அப்படின்னு பலார்னு அரைஞ்ச மாதிரி ஆகிடும். இருங்க வந்துடுறேன் அப்படின்ட்டு வீட்டில் போயிட்டு என்ன பண்ணுறது, கழட்டி வச்சதெல்லாம் தூக்கி மறுபடியும் போட்டு வந்து, இப்போ ஓகேவா, இப்போ நல்லா இருக்கிறேண்ணா, நல்லா இருக்கிறீங்க, பெண்ட் பண்ணிக்கிறது. நான் என்ன சொல்கிறேன், முடியும்னா கழட்டலாம், முடியாட்டி விட்டுறலாம். நான் என்ன சொல்கிறேன், அது பாவம் கிடையாது. நகை போடுறது பாவம் கிடையாது. பாவம்ங்கிறது சில விஷயங்கள் உண்டு, நகை பாவம் கிடையாது, நகை போட்டுக்கொள்ளலாம். ஆனால் நீங்கள் அர்ப்பணித்து கழட்டிட்டு யாரோ ஒருத்தர் வந்து நீ நல்லாளைன்னு சொன்ன உடனே போடுறோம் பார்த்தீங்களா, அது பாவம். அல்லேலூயா, அது பாவம், அது பாவம். அப்படி பண்ணக்கூடாது. பட்சபாதம் என்பது ஒரு பக்கம் ஒரு முகம், இன்னொரு பக்கம் ஆண்டவர் அதான் சொல்றாரு. எதுக்கு அந்த பட்சபாதம்? வளைந்து கொள்ளுதல். அடுத்தது, முன்னாடியே பட்சபாதம் என்பது நியாயம் தெரியும். இவன் நல்லவன், இவன் கெட்டவன், இவன் ஏழை, இவன் பணக்காரன், இவன் உயர் ஜாதி, இவன் தாழ்ந்த ஜாதி, இவன் அந்த ஊருக்காரன், இந்த ஊருக்காரன். முன்னாடியே நியாயம் தீர்க்கிற ஒரு மனநிலைமை நமக்குள்ள என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. எவ்வளோ ஒரு சென்சிட்டிவ் நம்முடைய வாழ்க்கையில். நீங்கள் இதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட முடியாது. அல்லேலூயா. சில நேரங்களில் நம்மளை அறியாமல் இந்த வார்த்தையெல்லாம் வந்துடும். அல்லேலூயா. நம்மளை அறியாமல் வந்துடும். நம்மளை அறியாமல் சில காரியங்கள் நம்ம செஞ்சுருவோம். நம்மளை அறியாமல் சில காரியம். இதெல்லாம் யாக்கோபு எப்படி அடையாளப்படுத்துறாருன்னு பாருங்க. எவ்வளோ கவனமாக இருக்கணும் கிறிஸ்தவ வாழ்க்கையில். ஆண்டவருக்குள்ளே ரட்சிக்கப்பட்டு 20 வருஷம் 25 வருஷம் ஆன உடனே ஒரு இடத்துக்கு போனால் நம்மளை அறியாமல், நான் அந்த கம்யூனிட்டி, நாங்கள் அந்த ஜாதி, இவங்க இந்த ஜாதி, நம்மளை அறியாமல். நான் என்னதான் இருந்தாலும் நான் படித்தவன் சார், நான் சேரில் தானே உட்காருவேன், நீங்கள் கீழே உட்காருங்க. படித்தவனுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இல்லையா? படித்தவனுக்கு ஒரு மரியாதை இல்லையா? நம்மளை அறியாம தெய்வ பிள்ளைகள் கவனமாக இருக்கணும். இன்னொரு பட்சபாதம் நான் சொன்ன, பெண்ட் பண்ணிக்கிறது, வளைந்து கொள்வது, சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி. ஆண்டவரிடத்தில் தயவு செய்து பட்சபாதமாக இருக்காதீங்க. ஸ்டெடியாக நில்லுங்க. இதுன்னா இதுதான், இதுன்னா இதுதான்.
வேதவசனம் சொல்லுது 2 படகுல என்ன பண்ண முடியாது? ஓட முடியாதா? 2 படகுல பயணம் பண்ண முடியாது. அல்லேலூயா. போட் போறதுங்கிறது பயணம். 2 படகுல பயணம் பண்ண முடியாது. ஒரு 2 படகுல, ஒரு படகுல ஒரு காலு, இன்னொரு படகுல இன்னொரு காலு. புரிந்து கொள்ளுங்க. அதை விட்டுட்டு பெண்ட் பண்ணிக்கிறது, அங்கே சகுந்தது போல பாஸ்டர் இப்படி வந்தால் படகு இப்படி திரும்பிச்சுன்னா இந்த காலை இப்படி பேலன்ஸ் பண்ணிப்பேன், அது திரும்பிச்சுன்னா அந்த காலை அப்படிலாம் பண்ண முடியாது. 2 போச்சு அப்படின்னா நடுவில் விழுந்துருவோம். கால் 2 எவ்வளோ தூரம் போவோம்? ஜிம்னாஸ்டிக்கா என்ன? நம்ம அதை தாண்டி படகு போவோம். சில நேரத்தில் அப்படி தான். நீங்கள் எவ்வளோ தூரம் பெண்ட் பண்ணுவீங்க? உங்களை எவ்வளோ தூரம் வளைப்பீங்க? வளைச்சிக்கிட்டே இருப்பான். நீங்களும் சரி 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 சரின்னு கடைசியில் உடச்சி விட்ருவோம். முடிஞ்சுது ஆவிக்குரிய வாழ்க்கை. வளையாதீங்க. பட்சபாதத்தோடு இருக்க வேண்டாம். ஸ்டெடியாக நில்லுங்க. எல்லாரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்க்கலாமா அந்த காலை வேளையில்?